ட்ராவல் அப்படி ஓப்பன் பண்ணுறோம், திரும்பி அவருக்கு அவர் கம்பேக் கொடுத்து அவர் வந்து ஜெயிச்சு இது பண்ணி கடைசியில் கிளைமேக்ஸில் முதலமைச்சர். இதெல்லாம் ஜனநாயகன் படத்தில் இருந்தால் நான் ரசிப்பேன். ஆனால் ஜனநாயகன் நாட்டு நடக்குதுன்னு சொன்னால் செருப்புகள் அடிப்பேன். விஜயை பற்றி நம்ம அதிகமாக பேசிட்டோம், அதிகமாக வந்துட்டோம். இப்போ நிகழ்கால பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, தேவை எதுக்கு பேசணும்னு எனக்கு தெரியல, வேணா கூட அழிச்சிருங்க, எனக்கு தேவை அது தேவையில்லை. நானே பேசுறது இல்லை, நான் கூட்டத்திலே பேசுறது இல்லை, என்னை கூட்டு அதனால நிக்க விட்டு நீ இவ்வளவு நேரம் விஜயை பத்தி கேட்டு நானே மனசுக்கு சொல்லி 4000 கோடி எதுக்கு? பொங்கல் பரிசு. பொங்கலை அப்போ ஒழுங்காக கொண்டாட முடியல, வசதி வாய்ப்புல நாங்கள் பொங்கல் பரிசு பொங்கலே ஒழுங்காக கொண்டாட முடியாமல் எப்படி ஏர்போர்ட்டில் போவோம், ஃப்ளைட்டில் போவோம்? எதுக்கு அவனுக்கு இன்னொரு ஏர்போர்ட்? இந்த கேள்வி ஏன் அவனுமே கேட்கல? எனக்கு தான் வசதி இல்லை, எனக்கு எதுக்கு இன்னொரு ஏர்போர்ட்டு? அவங்க என்ன பேசுவாங்க, என்ன அரசியல் இருக்குது, என்னத்தை செய்வாங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க 3 மணி நேரம் கூட்டம் நடத்தி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நிஜமாக சொல்கிறேன், உணவு போட்டு இருப்பிட்டும் உழவனுக்கு இதுக்கு மேலே பேசலாம் காப்பி ரைட் வரும். அந்த மாதிரி இல்லை, ஜனநாயகன் இதில் சர்க்கார்லேருந்து ஒரு 2 பாட்டு, வேட்டைக்காரர்லேருந்து ஒரு 4 பாட்டு, அந்த மாதிரி அங்கே கத்தியிலேருந்து ஒரு 4 பாட்டு. கருத்து இருக்குல்ல பாட்டில்? என்ன கருத்து நிறையா இருக்குது பாட்டில், நிறையா இருக்குது பாட்டில் இருக்குது கொஞ்சமாக கட்சியில் இருந்திருக்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக வெற்றி பெற்றுச்சு. இவர் முதலமைச்சர் ஆகிட்டார், விஜய் முதலமைச்சர். லொயாலாமணி வந்து கல்வித்துறை அமைச்சர். ஆதவர் விஜயனா வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர். இப்படி வச்சுக்கோங்க, யாரோ ஒன்று அப்படி ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கூட்டணிக்கு ஆசைப்பட்டான்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ நான் உங்களை வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே நான் கொண்டு வரேன். அண்ணன் சீமான் அவர்களுமே கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து முதல்ல விஜய் வெளில கொண்டு இங்க கூட்டத்தை எப்பயுமே என்ன செய்யறாங்க, ஒரு ஆபத்தான பொருளா சொல்றாங்கல்ல. அண்ணல் அம்பேத்கர் அவங்க சொல்றாங்க, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். சரியா? கற்பிதல் மூலமா ஒரு கூட்டம் சேர்ந்துச்சு அப்படின்னா அது அரசியல் படுத்தப்பட்ட கூட்டமா இருக்கும். வளர்ந்த மாநிலத்தில் நீங்க வரியை உயர்த்திட்டே இருக்கீங்க, எதுக்கு எடுத்தாலும் நீங்க வரியை உயர்த்துறீங்க. இந்த மக்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க, மக்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க, வைக்க இடம் இல்ல, பெட்டி பத்தல, அதனால அரசு கஜானாக்கு நாங்க கொண்டு போறோம். வேற ஒண்ணும் இல்ல, அது ஒரு பாதுகாப்பு கருதி. மக்கள் இப்ப வீட்டுல இருந்தா திருட்டு பையன் அந்த மாதிரி இருக்கும். என்னைக்காச்சும் உங்க வீட்டுல வந்து நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க, யாராச்சும் கணக்கெடுப்பு எடுத்துருக்காங்களா? ஆனா எப்படி கருத்து கணிப்பு வருது? அது மாதிரி எங்க எடுக்கிறாங்க? நான் பிறந்ததுல இருந்து நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட பார்த்தது எங்க வீட்டுல யாரும் கேட்டதில்ல, என்கிட்ட இது வரைக்கும் யாரும் கேட்டது. ஆனா கருத்து கணிப்பு வருஷம் இத்தனை என்கிட்ட கேட்டாங்கன்னு யாரும் சொன்னதும் இல்ல வரைக்கும். எங்க கேமராமேன் கூட பாத்துருக்க மாட்டாரு. நீங்க பார்த்தது இல்ல, யாருமே பார்த்து உண்மையில நான் பார்த்ததே இல்லை. வணக்கம், நான் உங்க அப்ஜித். இன்னைக்கு நம்மளோட கலந்துரையாடலுக்கு கலந்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னா, வேடசந்தூர் தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் உசேன் அவர்கள். அவரோடு இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய அரசியல் குறித்து ஒரு சின்ன கலந்துரையாடல். வணக்கம் உசேன். வணக்கம். உங்ககிட்ட வந்து நான் ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் நீங்கள் மேடையில் பேசலாம் கேட்டிருக்கேன். அப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தவிர்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க. இருந்தாலும் சரி, விடக்கூடாது, வாயை பிடிங்கி ஆகணுன்றதுக்காகவே என்ன தவிர்த்தேன் இருக்கு நாங்கள் இருக்கோம், உங்களை பற்றி நிறையா வச்சிருக்கோம். அதில் நீங்கள் தவிர்த்த ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் வாயை பிடுங்கணுன்றதுக்காக வச்சுக்கிறது என்னன்னா, விஜய் குறித்து நீங்கள் மேடைகளில் பேசுறதை தவிர்த்துக்கிட்டே வரீங்க. அது வந்து நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது? நீங்கள் பயப்படுறீங்க. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச 6-7 மேடை வேடசந்தூர் தொகுதியில் பேசிட்டீங்க. நீங்கள் ஒரு வேட்பாளர். ஆனால் நீங்கள் வந்து விஜய் குறித்தோ விஜய் அவர்களுடைய அரசியல் குறித்தோ அதிகமாக பேசல, லைட்டாக தொட்டுறீங்க. ஏன் அவங்கள தொட்டா அவங்களுக்கு பயமா? அவங்களும் சார் பெரிய கட்சி, ஏன்னா அதிமுக ஆளுங்கட்சியவே எடுத்து பேசிடுறீங்க. ஆனாலும் விஜயை குறித்து தொட மாட்டீங்களே, ஏன்? என்ன பயம்? இல்லை, விஜயை நாங்கள் ஏதாவது பண்ணணும்னா அதுக்கு அவர் ஏதாவது பண்ணியிருக்கணும், அப்பதான் நாங்கள் அதை விமர்சிக்க முடியும். அவங்க ஒன்றுமே பண்ணலையே, அதை நான் அரசியலாகவே பார்க்க முடியல. இப்போ விஜய் அரசியலை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, விஜய் அதை அரசியலாகவே பார்க்கலன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவர் அரசியலுக்கு அந்த இதில் இல்லை. அதாவது அரசியல்னா என்னன்னா, மக்களுக்கான தேவை, அதை நிறைவு செய்கின்ற சேவை அப்படின்னு அரசியலுக்கு ஒரு வரையறை வச்சிருக்கிறாங்க. சரியா? அவங்க எந்த களத்துக்கு வந்திருக்காங்க, எந்த போராட்ட களத்தில்? பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்தா என்ன சொன்னார்? சரி, அதை விடுவோம். பரந்தூர் விமான நிலையத்தில் என்ன சொன்னார்? பரந்தூர் விமான நிலையத்தில் வந்து என்ன, ஏர்போர்ட்டே வேணான்னு நாங்கள் சொல்லலை, இங்கே வேணான்னு தான் சொல்கிறோம். ஆமாம், அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதான மக்களோட கோரிக்கை. அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, 4000 ஏக்கருக்கு அங்கே மக்களுடைய வாழ்விடங்கள் பாதிக்கப்படுது, நீர்நிலைகள் பாதிக்கப்படுது, விளைநிலங்கள் பாதிக்கப்படுது. அங்கே வேணாம், பரந்தூரில் வேணாம் ஏர்போர்ட்னா தமிழ்நாட்டில் வேற எங்கே இருக்குது அந்த மாதிரி இடம்? வேற ஏதாச்சும் ஒரு வறட்சியான பகுதியில் எங்கேயாச்சும் கொண்டு போய் எங்கே இருக்குது இடம்?
சஹாரா பாலைவனத்தை தவிர வேற எங்கேயும் 4000 ஏக்கருக்கு அப்படிப்பட்ட இடம் இல்லை. பிரச்சனை என்னன்னே புரியாம, அது என்னன்னா ஏர்போர்ட் வேணுங்கிறவன் ஓட்டும் வேணும், ஏர்போர்ட் வேணாங்கிறவன் ஓட்டும் வேணும். இல்ல இப்ப அந்த பகுதியில வேணாம், வேற பகுதியில மாத்தி வைங்க. இப்ப பாதிக்கப்படாத ஏதாவது ஒரு பகுதி தமிழ்நாட்டுல இல்லாமையா இருக்கும். வேற பகுதிக்கான தேவை என்ன இருக்குது? இப்ப 8 கோடி ஜனத்தொகை உள்ள நாட்டுல ஒரு 8 லட்சம் பேர்னு வச்சுக்கலாமா? 8 லட்சம் பேர் தான் விமானத்தை பயன்படுத்துறவங்க. அப்படிதான் இருக்கும். இல்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸுக்கு அதிகமா பயன்படலாம், ஏற்றுமதி இறக்குமதி இதுக்காக பயன்படலாம், அவ்வளவுதான் இருக்கு. சென்னையில ஏற்கனவே மீனம்பாக்கத்துல ஒரு விமான நிலையம் இருக்கு. இப்ப பரந்தூர்ல ஏன் விமான நிலையம்னா, அங்க ஒரு வியாபார வர்த்தக வசதிக்காக கார்பரேட்டுகளுக்காக இன்னொரு விமான நிலையத்தை அங்க ஏற்படுத்துறாங்க. அப்படித்தான் இதை பார்க்க முடியும். அப்ப நீங்க அங்க ஒரு அரசியற்றம் எழுந்து உண்மையிலேயே ஒரு ஆக்ஷன் ஹீரோவா, ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இமேஜ் உள்ள ஒரு ஆட்கள் அதை எமர்ஜ் ஆகிறதா இருந்தா என்ன மாதிரியான வாதத்தை அங்க முன் வைக்கணும்? இங்க வேணான்னா இங்க வச்சாலும் அதே பிரச்சனை தான். அதே மாதிரி விளைநிலம் பாதிக்கப்படும், அதே மாதிரி மக்கள் வாழ்விடங்கள் அதிகப்படும், அதே மாதிரி நீர்நிலைகள் பாதிக்கப்படும். இப்ப நாம் தமிழர் கட்சிக்காரங்க எப்ப பார்த்தாலும் விவசாயம் இது பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. அப்ப ஏர்போர்ட் தேவையில்ல, வளர்ச்சின்றது தேவையில்ல. இப்ப எல்லாமே ஏர்போர்ட் எல்லாம் வேணும், ரயில்வே ஸ்டேஷன் வேணும், பேருந்து நிலையம் வேணும், எல்லாமே வேணும்ல. நீங்க எப்ப பார்த்தாலும் நீங்க குறை சொல்றீங்க. இப்ப நீங்க இது அதிமுக அவங்க பண்ணும்போது இதுதான் சொல்றீங்க, அதிமுக திமுக பண்ணும்போது சொல்றீங்க, விஜய் மக்களுக்கான அரசியல் பண்ண வந்திருக்கு, விஜய் வந்தபோது இதைத்தான் சொல்றீங்க. அப்ப வளர்ச்சின்றதே வேணாம்னு சொல்றீங்களா? நாம் தமிழர் வளர்ச்சி உண்மையிலேயே வளர்ச்சியை நோக்கி இருக்கணும், வறட்சியை நோக்கி இருக்க கூடாதுங்கிறோம். அதான் இங்க பிரச்சனை. இங்க என்னன்னா, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், அதுக்கான அந்த வேலை வாய்ப்பு, அதனால வர்ற சம்பளம் அப்படிதான் இருக்கணும். எதா இருந்தாலும் ஒரு தாய் ஒரு அதாவது மாறல பால் கடந்து பால் குடிக்கலாம், அறுத்து ரத்தம் குடிக்க கூடாதுங்கிறோம். ரெண்டுக்கான வித்தியாசம் இருக்கு. தங்க முட்டையிடுற வார்த்தை தினமும் ஒரு முட்டையை எடுக்கலான்றோம். நீங்க அதை அறுத்து மொத்தமா வயிற்றுக்குள்ள முட்டையை தேடுறீங்க, அது இருக்காது. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த நிலம் தான் எனக்கு இருக்கு தமிழ்நாட்டில். அதாவது அம்பேத்கர் அவர்கள் சொல்றாங்க, இந்தியா முழுக்க பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தாங்கிறாங்க. ஆமா, அவ்வளவு பெரிய இந்தியா. நான் என் மொழியை இழந்தேன், என் இனத்தை இழந்தேன், என் நிலத்தை இழந்தேன். இவ்வளவுதான் எனக்குன்னு ஒரு மாநிலம் இருக்கு, எனக்குன்னு ஒரு நாடு உருவாயிருக்கணும். ஆனா அப்படி உருவாகல. எனக்குன்னு ஒரு மாநிலம், எனக்குன்னு இவ்வளவு நிலம் தான் இருக்கு. இங்கே தான் நான் எதுக்கெடுத்து எல்லாத்துக்கும் நான் போராடி எல்லாத்தையும் நான் அதிகாரத்தை பெற வேண்டிய அந்த வாய்ப்பு இங்கே மட்டும்தான் இருக்கு. எனக்கு இந்த நிலம் மட்டும்தான் இருக்கு. இதை வச்சுதான் நான் இங்கே பொழைக்க முடியும், இதை வச்சுதான் சந்தை சந்தை இங்கே வாழ முடியும். அப்ப இன்னைக்கே இதை அழிச்சிட்டோம், நீங்க கொண்டு வர அந்த வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கே இதை அழிச்சிட்டோம் அப்படின்னா, அப்ப நாளைக்கு நான் என்ன பண்றது? அடுத்த தலைமுறை வாழ்றதுக்கு இங்க என்ன செய்யறது? சரி, அப்ப இதெல்லாம் வந்து விஜய் அவங்களுடைய அரசியல் கட்சிக்கு தெரியாதுன்றீங்களா? அவங்க வந்து சப்போஸ் அவங்க அதிகாரத்துக்கு விஜய்க்கே தெரியாது. அவரே காலங்காலமா அடுத்தவன் எழுதி கொடுத்த வசனம், அடுத்தவன் நீங்க இந்த ஃப்ரேம்ல நில்லுங்க விஜய், நீங்க இப்படி பேசுங்க விஜய், நீங்க இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுங்க விஜய், அவ்வளவுதான். அவர் இன்னொருத்தர் எனக்கு தெரிஞ்சு இந்த நாம் தமிழர் கட்சியினர் ரொம்ப வந்து விஜயை குறைத்து மதிப்பிடுறீங்க அப்படின்னு தோணுது. எனக்கு உண்மையில அப்படிதான் தோணுது. ஏன்னா விஜயே அவரை குறைத்து தாங்க மதிப்பிடுறாரு. அதனாலதான் இன்னொரு ஆளை வச்சிருக்காரு கூட. அதை நான் சொல்ல, நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு எல்லாருமே ஒரு அரசியல் ஆலோசகரை வச்சிருந்திருக்காங்க தமிழ்நாடு அரசியல். மோடி இருக்கட்டும், ஸ்டாலின், ஜெயலலிதா முதற்கொண்டு எல்லாம் வச்சிருந்தா நம்ம கேள்விப்படுறோம். ஆனா யாருமே கட்சி தொடங்கும் போதே ஒரு ஆலோசகரை கூட்டு வரல. இவர் கட்சி தொடங்கும் போதே பிரசாந்த் கிஷோர் ஒரு ஆலோசகரை கூட்டு வர்றாரு. அவர் வந்தாரு, அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா உள்ள போனார், அவர் ஒரு வியூக வகுப்பாளர் தான். இப்ப இவரா அவராங்கிற போட்டியில அவர் போயிட்டார். அவர் அங்க அடிச்ச 6 பெரிய 6 தெரியுமில, 3% தாண்டல, 6 கூட பாதி. எனக்கு ரொம்ப நாளாவே அது ஆச்சரியம். இந்த வீக வகுப்பாளர்னாலே தேர்தல் நின்று ஜெயிக்க முடியல, இவங்க எல்லாம் வீக வகுத்து கொடுத்து எப்படி விடுங்க, அது விடுங்க. நம்ம அது என்னன்னா ஒரு மர்மமாவே தான் இருக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லி சில பேர். நம்ம அந்த அவுட் ஆஃப் டாபிக் நம்ம போவோம். அவங்க கோச் மாதிரி அவங்க பழகி கொடுப்பாங்க, ஆனா அவங்களால இறங்கி ஆட முடியாது. அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம அவுட் ஆஃப் டாபிக் போனா நம்ம விஜய் குறித்தே பேசுவோம். இல்ல அதான் நான் சொல்றேன், நீங்க குறைச்சு மதிப்புறீங்க. எண்ட் ஆஃப் டே நான் என்ன சொல்றேன், இங்க எல்லாமே வாக்கு தான். தேர்தல் அரசியல் நாம் தமிழர் கட்சி, தேர்தல் அரசியல் எல்லாரும். நீங்க ஒரு ஊர்ல 100 பேர் இருக்காங்கன்னா 51 ஓட்டு வாங்கினு ஜெயிச்சவன், 49 ஓட்டுமே பயனற்றதாயிரும். அப்ப உங்களை மாதிரி இளைஞர்கள் கூட்டம், இப்ப பெருவாரியா இளைஞர்கள் கூட்டம் அங்கேயும் போறாங்க பாத்தீங்கன்னா, பெருந்திரள வராங்க. இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு காசு கொடுக்காம கூட்டுறது எல்லாருக்குமே தெரியும். அதே போல விஜய்க்கும் அப்படிதான் வராங்க நான் நம்புறேன். விஜய் வந்து அவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வராங்க. அப்ப அதெல்லாம் ஓட்டா மாறும்ல, ஓட்டா மாதிரி ஜெயிச்சிட்டாங்கன்னா அவர் பின்னாடி போற பிள்ளைங்க எல்லாருமே வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாத பிள்ளைங்க. சரி, அவங்க எல்லாருமே அவங்க அப்பா அம்மா காசுல வாழ்றாங்க. அவங்க ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுல இருந்து, அவங்க துணிமணி எடுத்து கொடுக்கறதுல இருந்து எல்லாமே அவங்க அப்பா அம்மா பண்றது. யாரோ டெபெண்ட் பண்ணியிருக்காங்க. தனிச்சு ஒரு வாழ்க்கையை அவங்க பார்க்கும்போது இதுதான் வாழ்க்கை, இங்க இவ்வளவு அடிப்படை வசதி தேவைப்படுது, இவ்வளவு தேவைகள் இங்க இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இங்க இருக்கு, இவ்வளவு சிக்கல்கள் இருந்திருக்குன்னு அந்த பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, அவங்களுக்கு ஒரு பக்குவம் வந்துடும். அப்படியே அவர் பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்க விஜய் மாதிரி ஒரு நடிகர்கள் பின்னாடி போக மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு தற்காலிகத்துக்கு ஒரு போதை, தற்காலிகமா ஒரு சினிமா போதைக்கு ஒரு இடத்துல அவங்க மடைமாற்றப்படுத்திருக்கலாம். அது அரசியல்படுத்தப்படாத கூட்டம் எத்தனை நாளைக்கு உங்களை பார்ப்பாங்க? நீங்க ஒரு பெரிய நடிகர், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எப்படி 100 வாட்டி பார்ப்பியா?
ரொம்ப பிடிச்ச படம். விஜய் ஃபேனு நான், ரொம்ப பிடிச்சிருப்பேன் விஜய். இப்போ அவர் நடிச்சதே ஒரு 67 படமா 68 படம், இப்போ 69 ஒரு படம் வரப்போகுது. 69 படத்தை 1000 வாட்டி பார்ப்பியா? பார்க்க சலிச்சிரும். முதல்ல வரும்போது ஒரு கவர்ச்சி, ஒரு போதை அப்படி இருக்கு. அப்போ வந்து அவர் நடிகரா பார்த்தாங்க, இப்போ பொலிட்டீஷியனா பார்க்குறாங்கல்ல. பொலிட்டீஷியனா பார்க்கறதுக்கு அவர் பாலிடிக்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கணும் ப்ரோ. நீங்கள் மறுபடியும் நான் சொல்ல வைக்கிறேன் நினைக்காதீங்க. அவர் அதாவது இங்கே ஆசிரியர்கள் போராட்டம் செய்கிறாங்க, படிப்பை சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் போராட்டம் செய்கிறாங்க. அதில் போராட்டத்துக்கு வந்து ஒரு ஆசிரியர் இறந்து போயிட்டார். அதை பற்றின ஏதாவது ஒரு சின்ன வருத்தம் இல்லை ஒரு சின்ன கண்டனம் இல்லை அதாவது சொல்லுவாங்க. இப்போ அவருக்கு வந்து அவரே சிபிஐ பிரச்சனையில் இருக்காரு, முடிச்சுட்டு வந்து வருவார். நீங்கள் அதுக்கே அவர் குரல் கொடுக்கலையே, அதுக்கே அவர் பேசல. ஒரு ஆளால தான் பஞ்சாயத்தையே பார்க்க முடியல, அவர் அடுத்தவங்க பஞ்சாயத்தை எப்படி பார்ப்பாரு? இப்ப எதுக்கு அவர் வந்து அவர் ஒரு பொலிட்டிக்கல் மூவ் கூட பண்ணலாம்ல? அமைதியா இருக்கிறது ஒரு பொலிட்டிக்கல் மூவ் தானே. அமைதியா இருக்கிறதுக்கு எதுக்கு தலைவர்? அமைதியா இருக்கிறதுக்கு அரசியல். நானும் அதான் சொல்றேன், அவர் பேசாம அமைதியா வீட்டுல இருக்கலாம். எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நான் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துவேன், நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன், இவ்வளவு மக்களை ஏமாத்துறதுக்கான தேவையே இல்லை. நான் தன்னுடைய படத்தை முடக்கி வச்சிருக்காங்க. பாஜக அரசே உன்னை வன்மையாக கண்டிக்கிறேன், என் படத்தை நீங்க எப்படி இப்படி முடக்கலாம்? நீங்க கருத்துரிமைக்கு எதிராக இருக்கீங்க, பேசலாமே, அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லை இப்படியும் கூட இப்படி திருப்பி கூட இந்த படம் வர்றதுனால அந்த படத்தை முடக்குறாங்க, அதனால இந்த படத்தை முடக்கிறதுக்கு காரணம் திமுக தான். அப்படி கூட அவங்க ரசிகர்லாம் பேசிட்டு தானே இருக்காங்க. என்ன ரசிகர்கள்ன்றத நிறைய பேர் நான் பதிவு போட்டு பார்த்துருக்கேன். ட்விட்டர்லயே அவன் கட்சி நடத்தி ட்விட்டர்லயே ஆட்சி. விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவரே சொல்லிருக்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ் என் கட்சியில இருக்காங்க, நீங்க தான் மக்களுக்காக போராடக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லி. அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு சோரக்கா கறிக்கு உதவாது எப்பயுமே. சரி, இப்படியெல்லாம் பண்ணி சர்க்கார் படத்தில் வேணா நடக்கலாம். இந்த மாதிரி நான் பண்ணி நான் ஆட்சியை பிடிச்சி நான் முதல் வரிசையில் இருப்பேன் எதிர்கட்சியாக எதிர் வரிசையில் அப்படிலாம் டைலாக் பேசலாம். அதெல்லாம் படத்தில் நடக்கலாம். நேரடியாக மக்களுக்கு இங்கே தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. போராடும் போது இவர் களத்துக்கு போனாரா? கூப்பிட்டு இது பண்ணார். இல்ல விஜய் அங்க போனா கிரவுடு வந்துடும், சரி கூட்டம் வரும். இப்ப அது ஒரு பிரச்சனையா இல்லை, அது ஒரு அங்கனக்குள்ள ஒரு அந்த போராட்டத்துக்கு போற அந்த நோக்கமே. அதாவது இங்க கூட்டத்தை எப்பயுமே என்ன செய்யறாங்க, ஒரு ஆபத்தான பொருளா சொல்றாங்கல்ல. அண்ணல் அம்பேத்கர் அவங்க சொல்றாங்க, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். சரியா? கற்பிதல் மூலமா ஒரு கூட்டம் சேர்ந்துச்சு அப்படின்னா அது அரசியல் படுத்தப்பட்ட கூட்டமா இருக்கும். இதை விட அதிகமான கூட்டங்கள் அரசியல் வரலாற்றில் கூடி இருக்கிறது இருக்கு. ஐயா விஜயகாந்த் அவர்கள் கூடிச்சு. இந்திய அரசியல நிறைய மொழிப்போர் தியாகிகள் இருக்கு. ஜல்லிக்கட்டு போராட்டம் இருக்குது. நம்ம கண் முன்னே நடந்த, நம்மளுடைய இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். அங்க இதை விட அதிகமா கூட்டம் கூடும். யாராவது அடிச்சுக்கிட்டு செத்தாங்களா? இல்ல யாராவது ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து அங்க ஒரு ஸ்டாம்பேட் ஆகி அப்படிலாம் கிடையாது. ஸ்டாம்பேடுங்கிற வார்த்தை இப்பதான் நம்ம கேள்விப்படுறோம். ஒரு தள்ளுமுள்ளாகி இத்தனை பேர் இறக்குறதுங்கிறதே நமக்கு தெரியாது. அப்ப அப்படிப்பட்ட இதுல கற்பி ஒன்று சேர் புரட்சி செய், இவ்வளவுதான். அப்ப ஒரு அரசியலை கற்பிக்கணும், அதன் மூலமா ஒரு நோக்கம் வரையறுக்கப்பட்டு அதுக்காக ஒரு கூட்டம் கூடணும், அதுக்கு அது புரட்சி ஆகணும். நீ கற்பி ஒன்று சேருவாங்க, அதுவே புரட்சி ஆயிருங்கிறாங்க. உங்களுக்கு புரியுது? எந்த கற்பித்தலுக்கும் உட்படாத அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது பிரச்சனையா தான் இருக்கும். அதனால இது இப்பன்னு இல்லை, காலம் முழுக்க அவர் வர முடியாதுன்னு வைங்க, களத்துக்கே வர முடியாது. எனக்கு எதுக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவர்? இல்ல அப்படி இல்ல நீங்க சொல்றது புரியுது. ஆனா என்னன்னா இப்பதான் இவ்வளவு நாள் வந்து ஒரு நடிகராகவே பார்த்தவங்க திடீர்னு வந்து அரசியல் ஆகும்போது ஒரு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு டைம் ஆகும்ல. இப்ப நீங்க வந்து பாய் டு மேன் ஒரு அந்த இது இருக்கு. அதான் நானும் சொல்றேன், எதுக்குமே ஒரு டைம் வேணும். ஆமா, இந்த தேர்தல் 2026 நான் எங்களை மாதிரி படைப்போம் புதிய அப்படிலாம் வர முடியாது. கொஞ்ச காலம் அவரும் பக்குவப்படணும், அவரும் களத்துக்கு வரணும், மக்களுடைய பிரச்சனைகளை கவனிக்கணும், தன்னோட இருக்கிற குறைகளை திருத்திக்கணும், நிறைகள் பக்கம் செல்லணும், நேர்மையான அரசியலை முன்னெடுக்கணும். வந்ததும் வராதுமா கூட்டணி பக்கம் போறவரை எப்படி நம்ப சொல்றீங்க? அதிமுகவோட கூட்டணிக்கு விஜய் விருப்பப்பட்டாரா இல்லையா? காங்கிரஸோட கூட்டணிக்கு விஜய் விருப்பப்படுறாரா இல்லையா? நீங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல அதான் நான் சொல்றேன், எண்ட் ஆஃப் டே இங்க வந்து நம்ம எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வரோம். தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சுட்டு தோக்கிறதுக்காக வருவாங்க அரசியலுக்கு. ஜெயிக்கிறது இல்ல இப்ப விஷயம், ஜெயிக்கிற பக்கம் ஜெயிக்கிறப்ப இத்தனை நாளா இந்த திராவிட கட்சிகள் ஜெயிச்சுத்தானே இருந்தாங்க. இங்க யார் நல்லது செய்யறா, ஒரு மாற்றம் வேணுங்கிறதான இப்ப பிரச்சனை. ஜெயிக்கிற பக்கம் நிக்கணும்னா யார்? நம்மளாம் கட்சி ஆரம்பிக்க தேவையில்லை, போய் திமுக நின்றலாம், பாஜக கூட நின்றலாம், காங்கிரஸ்ல எல்லாரும் இருந்திருக்கலாம், தேவையில்லை. இந்திய தேசிய காங்கிரஸ் முத ஒன்று பண்ணுச்சு, அதான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எதுக்கு இன்னொரு கட்சி, எதுக்கு இன்னொரு அரசியல்? ஜெயிக்கிற பக்கங்கிறது இல்லை இப்போ பேச்சு. யார் வேணா ஜெயிக்கலாம், யார் வேணா தோக்கலாம், அது இல்லை இப்போ பேச்சு. இங்கே நான் வந்தா எல்லா மதுபான கடையும் மூடுவேங்கிறவன் ஒரு பக்கம், சரியா? நான் மதுபான கடையை நடத்தித்தான் அரசாங்கத்தை நடத்துவேங்கிறது ஒரு பக்கம். இதில் நீங்கள் எந்த பக்கம்? அவ்வளோதான் இப்போ கேள்வி. ஜெயிக்கிற பக்கம் நேர்மையாக அரசியல் செய்கிறவன் ஒரு பக்கம், நான் கொள்ளையடிச்சு தான் அரசியல் செய்வேங்கிறது ஒரு பக்கம். இதில் நீங்கள் எந்த பக்கம்? அவ்வளோதான். இப்போ இல்லை இப்போ நீங்கள் வந்து கூட்டணிக்கு ஆசைப்பட்டான்னு சொல்கிறீங்கல்ல. ஆமாம். இப்போ நான் உங்களை வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே நான் கொண்டு வரேன். ஆனால் சீமான் அவர்களுமே கம்ஃபர்ட் ஜோன் வந்து முதல்ல விஜய் வெளில கொண்டு வரேன். கேள்வி
வருவோம் அந்த வேலை நாங்க வருவோம். அண்ணன் சீமான் அவர்களே சொல்லியிருக்காரு, நானும் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து நாங்க உங்களை பந்தாடுவோம் அப்படிலாம் பேசியிருக்காரு. அப்ப உங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுல? அவர் கொள்கையை சொல்றதுக்கு முன்னாடி, தாவேக்கான ஒரு கட்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி, அன்னைக்கு இவர் நேர்மையின் பக்கம் நிப்பாரு, இவர் நம்முடைய அரசியலை ஒரு நல்ல ஒரு வீச்சுல கொண்டு போவாரு அப்படின்னு நாங்க நம்பணும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில வச்சிருந்தாங்க. சரியா? இப்ப அப்படி இல்லை. என்னைக்கு மேடையில ஏறி 5 கொள்கை தலைவர்னு சொல்லி ஒரு கொள்கை கோட்பாடை வகுத்து அவருடைய போற போக்கெல்லாம் வச்சு திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள்ன்ற அந்த மாதிரி, அதாவது நான் என்னத்த சொல்றது, அது அவ்வளவு விமர்சிச்சாச்சு. அதை நம்ம திராவிடமும் தமிழ் தேசியமும் சொல்லி என்ன 2 கண்ணுங்கிறது அவ்வளவு விமர்சிச்சு என்னென்னமோ நம்மளும் பேசியாச்சு. இன்னுமே அவருக்கு ஒரு கொள்கை தெளிவோ இல்ல இது எப்படி எல்லாருமே வந்து தமிழ் தேசியமோ கிடையாது. இல்ல எல்லாருமே தமிழ் தேசியத்தை அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எல்லாத்துக்கிட்டே இருக்க நல்ல விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன். இப்ப பெரியார்ட்டையும் நல்ல விஷயம் இருக்கு, அதை நான் எடுத்துக்கிறேன், அதனால நான் அவர் கொள்கை தலைவர் வச்சுக்கிறேன்னு சொல்றாருல. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க விட்டுருங்க. அதுக்காக ஒருத்தர் கொள்கை தலைவரை ஏத்துக்கிட்டு அதே மாதிரி தான் நானும் விஜய் கிட்ட இருக்க நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறேன். அவர் சினிமாவில் நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு, அந்த நல்ல விஷயத்த நான் எடுத்துக்கிறேன். அரசியல் வேண்டாம்னே, அது உங்க ஏரியாவே கிடையாது, உங்களுக்கு ஒன்றும் தெரியல. அதான் உண்மை. உண்மையிலேயே ஒரு அரசியல் ஒன்றும் தெரியாத ஒரு பின்னாடி அவ்வளவு இளைஞர்கள் போவாங்க. பச்சையா நான் கேட்கிறேன். அப்போ ஒண்ணுமே தெரியாது. இப்ப நீங்க விஜய் அவ்வளவு பெரிய ஸ்டார், இவனுக்கு எல்லாம் தெரியுமா? பின்னாடி எல்லாரும் போனாங்க. நயன்தாராக்கு வந்து நயன்தாராவும் விஜயும் போனாங்க. நயன்தாராவும் விஜயும் ஒண்ணா? இல்ல சன்னி லியோனும் விஜயும் ஒண்ணா? இவர் யாரு? இதுக்கு மேல பேசினா 18+ கண்டென்ட். அவர் பெண்கள், இவர் ஆண் நடிகர், அவ்வளவுதானே. எந்த சித்தாந்த தெளிவு இருக்கு? எதுக்காக போறாங்கன்னு இப்ப நீங்க அப்படி இல்ல. ஒரு இப்ப அண்ணா, இப்ப நீங்க எம்ஜிஆர் எடுத்துங்க. அவர் வந்து அண்ணாவை பற்றி பேசிக்கிட்டே இருந்தார் திரைப்படங்கள்ல. நான் வந்து ஒரு படத்தில், ஒரு நான் பார்த்த படத்துல இருக்கும், நீங்கள் எல்லாருமே அண்ணாவின் தம்பி, நான் கடைசி தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு இதெல்லாம். அந்த மாதிரி அண்ணாவோட பாடல்கள்ல அண்ணா இருப்பாரு, படங்கள்ல அண்ணா இருப்பாரு. அது ஒரு திராவிட கருத்தியில பேசிக்கிட்டே இருந்தாரு. இப்போ அதே மாதிரி இவரும் கருத்தியலான பாடல்கள்லாம் வச்சிருந்தார். இவர் ஆரம்பத்துல இருந்து தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை போட்டா ஏன் உச்சி மண்டையில சுருங்குது. இல்ல இதுக்கு மேல பாடினோம்னா அங்க காப்பிரைட் கிளைம் வரும், பாடக்கூடாது. அந்த மாதிரி பாடல்கள் தானே. என்ன கருத்துள்ள பாடல்கள் என்ன? இல்ல இப்ப நீங்க கத்தி மாதிரியான படம் எடுத்திருக்காரு, சுறா மாதிரியான படம் எடுத்திருக்காரு, மீனவர்கள் பிரச்சனையை பேசியிருக்காரு. சுறாவை பத்தி பேச வேணாம். சரி, கத்தி விஜய் ரசிகர்களே விரும்ப மாட்டாங்க. அவங்களே விரும்பாத விஷயத்தை நம்ம பேசக்கூடாது. விரும்ப மாட்டாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணியோட பிரச்சனை, நகர்பகுதி மக்களும் விவசாயத்தோட பிரச்சனை. இப்ப நீங்களும் அதான சொல்றீங்க. நாம் தமிழர் கட்சி இப்ப நீ எங்க ஏர்போர்ட் தேவையில்ல, ஏர்போர்ட்டி உழுவுறதுக்கு தான் நிலம் தேவைன்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி இப்ப அவங்களும் அதான் அந்த படத்துலயும் அதான சித்தாந்தம். எப்பயுமே நடிகர்களுக்கு எப்படின்னா, திரையில ஒரு நிலைப்பாடு, தரையில ஒரு நிலைப்பாடு இருக்கும். திரையில நான் வந்து கார்பெட்டுக்கு எதிரானவங்க. ஆமா. ஆனா தரையில அவங்களே கார்பரேட் இண்டஸ்ட்ரியோட விளம்பர தூதரா இருப்பாங்க, விளம்பர அம்பாசிடரா இருப்பாங்க. அந்த விளம்பரத்துல நடிப்பாங்க. அது வந்து தொழில். அவங்க கிட்ட வாங்கிய ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க கிட்ட வாங்கி நடத்துவாங்க, காசு வாங்கி நடத்துவாங்க. அதை வச்சு அவங்க ஒரு தொழிலை வச்சு நீங்க இது பண்ணக்கூடாது. உங்களுக்கு தொழில்ன்றது வேற, இங்க அரசியல் வேற, மக்கள் பணின்றது வேற தானே. அதான் சொல்றேன், சினிமான்றது வேற, அரசியலுங்கிறது வேற, உண்மையிலே அரசியலுங்கிறது வேற, உண்மையிலே செய்ய வேண்டியதுங்கிறது வேற, உண்மையிலே இங்கே மக்களுக்கு தேவையானதுங்கிறது வேற, எல்லாம் வேற வேற. அவர் அந்த வேலையை செய்ய வேணாங்கிறதா எங்களுடைய இது. அதாவது ஏற்கனவே இங்கே அதிகாரத்தை கைப்பற்றினவங்களுக்கே சரியா ஆள தெரியலைங்கிறது இங்கே குற்றச்சாட்டு. இங்கே எவ்வளவோ திட்டங்களை வகுத்திருக்கலாம், எவ்வளவோ சட்டங்களை தீட்டிருக்கலாம். இந்நேரம் தமிழ்நாட்டை சொர்க்க பூமியா இரு திராவிட கட்சிகளும் மாத்திருக்கலாம். இப்போ என்ன குறைஞ்சு போச்சு? இந்திய அளவில் வந்து தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக தான் இருக்கு. எதுல எல்லாத்தையும் ஓவரால் ஜிடிபி growth டபுள் டிஜிட்ல growth வந்துருச்சு. அதான் அந்த கடன் 10 லட்சம் கோடி அதிகமாக கடன் வாங்கினதுல கூட தமிழ்நாடு தான் முன்னேறும். கடனை பற்றி சொல்ல 10 லட்சம் கோடி அந்நிய இது முதலீட்டை ஈர்த்திருக்காங்க. 10 லட்சம் கோடி கடனே வாங்கியிருக்காங்க. 9.5 லட்சம் கோடி கடனே வாங்கியிருக்காங்க. வட்டி மட்டுமே 10,000 கோடியை கட்டுற ஒரு நாடு எப்படி வாழுமா வளருமா? இவ்வளவு கடன் வாங்கி இலவசம் கொடுக்குறாங்க. தேவை என்ன இருக்குது? இல்ல கடன் இப்போ எல்லா பிசினஸ்ல கடன் இருக்கு, தனி மனிதனுக்கு கடன் இருக்குன்னு எல்லாமே கடன். அவங்களோட இதுல இருந்தே வர்றேன். இப்ப 1 கோடி ரேஷன் கார்டு 3000 கொடுக்குறாங்க. ரேஷன் கார்டுக்கு 3000 கொடுக்குறாங்க. 3000 கோடி. அப்போ அது 1 கோடியை தாண்டிச்சுன்னா ஒரு 4000 கோடி செலவு பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4000 கோடி எதுக்கு? பொங்கல் பரிசு. பொங்கலை அப்போ ஒழுங்காக கொண்டாட முடியல, வசதி வாய்ப்புல நாங்கள் பொங்கல் பரிசு தரோம். பொங்கலே ஒழுங்காக கொண்டாட முடியாமல் எப்படி ஏர்போர்ட்டில் போவோம், ஃப்ளைட்டில் போவான்? எதுக்கு அவனுக்கு இன்னொரு ஏர்போர்ட்? இந்த கேள்வி ஏன் அவனுமே கேட்கல. எனக்கு தான் வசதி இல்லை, எனக்கு எதுக்கு இன்னொரு ஏர்போர்ட்டு? நான் எப்படி பொங்கலே ஒழுங்காக கொண்டாட முடியல, நான் எப்படி அங்கே போவேன்? அந்த கேள்வி. அப்போ இலவசங்கள் மூலமாக இவருக்கு கவர்றது இல்லை. அதான் நான் சொல்கிறேன். இப்போ இலவசம் மூலமாக கவர்ன்னு சொல்கிறீங்களே. இப்போ அதான் சொல்கிறேன், அவங்க அடித்தட்டு மக்களாக இருக்காங்க. ஏதோ 3000 செலவு காய்ச்சல
மாசம் 1000 ரூபாய் செலவு காச்சுல ஏதோ ஒரு ஆச்சு. அதனால ஏற்படுற கடன் சுமை, அதனால ஏற்படுற வரி உயர்வு, அதனால ஒரு விலைவாசி உயர்வு, நாளைக்கு இதெல்லாம் மக்கள் தலையில தான் வந்து விடியும். இன்னைக்கு 3000 ரூபாய் காசு உனக்கு கிடைக்கும் போது, உடனே கிடைக்கும் போது நல்லா இருக்கும். அதையும் எடுத்துட்டு போய் பெரும்பாலான நாட்கள் டாஸ்மாக்ல தான் கொடுக்குறாங்க. அது வேற விஷயம். இன்னைக்கு இலவசம் ஒன்று கொடுக்கும்போது நல்லா இருக்கும். அது ஒரு வரிச்சுமையை ஏற்படுத்தும், ஒரு விலைவாசி உயர்வை ஏற்படுத்தும். இதெல்லாம் எங்க போய் முடியும் அப்படின்னா, வாழ தகுதியற்ற மாநிலமா நம்ம மாநிலம் ஆயிடும். இதுதான் ஏற்கனவே இருக்கிற திராவிட கட்சி இதை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் திரும்பி பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அவங்களையே நம்ம அடிச்சு பின்னாடி தள்ளணும், அவங்கள இருந்து நம்ம அதிகாரத்தை கைப்பற்றி நான் நல்ல அரசியல் பக்கம் நம்ம மக்களை கொண்டு போகணும்னு நினைக்கும் போது, திரும்பியும் திரைக்கவர்ச்சி சினிமான ஒருத்தவர் வந்து கொள்கை இல்லாத ஒரு கூமுட்ட கூட்டத்தை, எந்த படிப்பறிவு இல்லாத ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்கணும்னு நினைக்கும் போது, தற்கொலைன்றதெல்லாம் ரொம்ப தடித்த வார்த்தையா தெரியுது. ஏன்னா நீங்க தொடர்ந்து பேசுங்க, அவ்வளவு வெகுஜ நீங்க ஒரு பெரிய இளைஞர் பட்டாளத்தை பார்த்துட்டு தற்கொலை அப்படின்னு சொல்லி ஒத்த வார்த்தையில வந்து பேசுறது, இதெல்லாம் சரியான பேச்சா? நீங்க ஒரு தலைவர் பேசிட்டு இருக்கும்போது மரத்து மேல ஏறு நின்று விழுகிறவன என்னன்னு சொல்றது? தற்கொலைன்னு சொல்றதா இல்ல பெரிய தன்மான சிங்கம்னு சொல்றதா? என்ன பண்றது? என்ன பண்றது? டிவிக்கு இது ஒரு முழக்கமா? ஒரு கட்சிக்குன்னு ஒரு முழக்கம் வேணாமா? அந்த காலத்து தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற முழக்கத்துல தொடங்கி இன்னைக்கு நம்ம நாம் தமிழர், நாமே தமிழர், வென்றாக வேண்டும் தமிழ், அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர், தமிழால் இணைந்து நாம் தமிழராக நினை, இதெல்லாம் எங்களுடைய முழக்கம். நாம் தமிழர் கட்சியோட முழக்கம். டிவிக்கு இது ஒரு முழக்கமா? அது இப்ப நாம் தமிழர் அரசியல், நாம் தமிழர் அப்படின்னு சொல்றீங்களா? அது மாதிரி அவங்க டிவிக்கு அவங்க கட்சி பேரை சொல்றாங்க. சரி, சொல்லி என்ன எதுக்காக சொல்றாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. எதுக்குன்னே தெரியாம டிவிக்கு என்ன இந்த கூட்டம், இந்த கூட்டம் உண்மையிலே அறச்சிற்றமுள்ள ஒரு கூட்டமா இருந்தா மக்கள் பிரச்சனைக்காக போய் நின்று இருக்கணும். கரூர்ல உங்களால தான் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. உங்களால சேர்ந்த ஒரு இல்ல அதனால அது அப்படி எடுத்துக்க முடியாது. அது நிறைய சதி நடந்திருக்கு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் நிறைய பேர் பேசினதை கேட்டான். நிறைய பேர் உள்ள பூந்துட்டாங்க, தாக்கப்பட்டாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் நிறைய பதிவுகள்லாம் போட்டாங்க. விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அதுக்காக ஒரு ஊரா கூட்டம் போறாரு, கரூர்ல ஒரு கூட்டம் போடுறாரு. அந்த கூட்டத்தில் அவர் பேசிட்டு இருக்கும்போது இங்க ஒரு அரசியல் கட்சி திமுகவோ பாஜகவோ எல்லாம் சேர்ந்து சதி செஞ்சு அத்தனை பேர் இறந்துட்டாங்க, எல்லாம் விழுந்துட்டாங்க. அந்த நேரத்தில் விஜய் இப்படி இதாயிட்டாரு. திரும்பியா அவர் ஒரு கம்பேக் கொடுத்து, அந்த நேரத்தில் இன்டர்வல் அப்படி ஓப்பன் பண்றோம், திரும்பியா அவருக்கு அவர் கம்பேக் கொடுத்து அவர் வந்து ஜெயிச்சு இது பண்ணி கடைசியில் கிளைமேக்ஸ்ல முதலமைச்சர். இதெல்லாம் ஜனநாயகன் படத்துல இருந்தா நான் ரசிப்பேன். ஆனா ஜனநாயகன் நாட்டு நடக்குதுன்னு சொன்னா செருப்புகள் அடிப்பேன். ஏன் நடக்காதா? இப்ப இங்க தனியா கொலைகள், வன்முறைகள். இப்ப ஜல்லிக்கட்டு கடைசி நாள்ல கூட அந்த தீ வச்சது, வன்முறையா மாற்றப்பட்டது, இதெல்லாம் பார்த்தோம். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு கண்ணு முன்னாடி நடந்திருக்குல்ல. அதெல்லாம் நடந்திருக்குது. அது இப்போ அரசு பயங்கரவாதம்னு ஒன்று நடந்துச்சு. அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக எதிர்க்கிறோம். அது வேற விஷயம். இங்கே அந்த மரத்தை உடச்சிக்கிட்டு கீழே விழுந்தவன் குழந்தை மேலே விழுகிற அந்த குழந்தையோட குடல் வெளில வந்துருச்சு. அதை நம்ம கண்கூட பார்க்குறோம். அந்த 41 உயிர்கள் போனதுக்கு காரணம் அவங்க யாராவது, அந்த குடும்பத்தர்கள் யாராவது வந்து என்னைய வந்து இந்த கட்சிக்காரங்க அடித்தாங்க, இந்த மாதிரி ஒரு தீ வச்சாங்க, இல்லை யாராவது ஏதாவது ஒன்று சொன்னாங்களா? அப்படி ஏதாவது சிபிஐ விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா? இப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. அங்கே விசாரணை போயிட்டு இருக்குல்ல. விசாரணை ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு விஜய் அவர்களுக்கும் இப்போ சம்மன் அனுப்பியிருக்கான். பொங்கலே அங்கே விசாரணையே தெரில. அது மூலயமா ஒரு நெருக்கடியை கொடுத்து யார் பக்கம் கூட்டணியாவது அவர் இழுக்கணும். அதுக்கான ஒரு முகாந்திரமாக போய்கிட்டு இருக்கு. அந்த காலத்தை விட்டு ஓடினவர் விஜய். அவ்வளோதான் நான் சொல்றது. எப்படியோ சரி அப்படியே வச்சுக்குவோம். ஒன்று ஏதோ நடந்து போச்சு, ஒரு அரசு பயங்கரவாதமே நடந்து போச்சு. அந்த காலத்தை விட்டு ஓடினவர் காவல்துறை இல்லைன்னா அவர் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேதாரங்கள் நடந்தது. நீங்க வர முடியாது. உங்கள் மாவட்ட செயலாளர் எல்லாரையும் போய் சொல்லிட்டாங்களா? அவங்கள யாரையாவது ஒரு ஆளை முடுக்கி விட்டு அந்த காலத்துக்கு வர வச்சு மக்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்து என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்து செஞ்சுருக்கலாமே. பெரிய ஒரு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் தான் நடந்துருச்சு. அது செஞ்சிருக்கலாமே. 3வது நாள்ல தாடியை கரெக்டா ஷேப் பண்ணிட்டு போய் வீடியோ போட்டுட்டு இருக்காரு. அவர் முகத்துல ஒரு சோக ரேகையோ இல்ல இருந்துச்சுல. அவர் அப்படியே லைட்டா கண்ணு கலங்கின மாதிரி. எங்க கலங்கினாரு? லைட்டா கலங்கின மாதிரி. செப்டம்பர் 27 இது நடக்குதா? ஆமா, செப்டம்பர் 27 நடக்குது. டிசம்பர் 27 மலேசியால போய் ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு. மலேசியால தான் நடந்தது. அங்க போய் ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு. அது வேற மாசம் கூட கண்டல. அதான் அது வேற இல்ல. அது வந்து அதான் சொல்றேன் நான், தொழில் வேற. நீங்க ரெண்டையும் போட்டு தொழில் வேற. அதான் நான் சொல்றேன், சினிமா வேற அரசியல் வேற. தற்கொலை பயல்கள் அதே தற்கொலை பயல்களா? சினிமா வேற அரசியல் வேறடா. இங்கே ஒரு நாட்டை வழிகாட்டணும்னா ஒரு கொள்கை வேணும், ஒரு தத்துவம் வேணும், ஒரு கோட்பாடு வேணும், எப்படி இந்த நாட்டை கொண்டு போகணுங்கிற ஒரு லட்சியம் வேணும். எல்லாம் இது எதுவுமே இல்லாம தான் விஜய் அரசியலுக்கு வந்து இப்ப லட்சியம் இவ்வளவு நீங்க நடிகருமே ஒரு லட்சியத்தோட ஒரு கொள்கையோட வந்தது கிடையாது. அதுல விஜயும் விதிவிலக்கு இல்லை. அவ்வளவுதான் நான் சொல்றேன். ரசிகர்கள் அந்த கொஞ்ச நாளைக்கு அவங்க பாடுவாங்க, கை தட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. மார்க்கெட் போன நடிகர், அவரை நான் ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டேன், இவர் செல்லா காசுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். சரி, இவ்வளோ தூரம் வந்து அந்த கட்சியை குறை சொல்றீங்க, அந்த தலைவரை குறை சொல்றீங்க, தொண்டர்களை குறை சொல்றீங்க, எல்லாத்தையும் குறை சொல்றீங்க. சப்போஸ் அவங்க ஜெயிச்சிட்டாங்க 2026 சட்டமன்ற தேர்தலில், தாவேக வெற்றி பெற்றுச்சு, இவர் முதலமைச்சர் ஆயிட்டார், விஜய் முதலமைச்சர், லொயாலாமணி வந்து கல்வித்துறை அமைச்சர், ஆதவர் விஜயனா வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர், இப்படி வச்சுக்கோங்க. யாரோ ஒன்று அப்படி ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
சப்போஸ் நீ கேட்டதுனால சொல்கிறேன் கற்பனையா, அதாவது விஜய் ஸ்டைலே சொல்லணும்னா அது கற்பனையாக கேட்குறீங்க. சப்போஸ் விஜய் வந்து இது பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ திமுக ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோமோ அதை தான் அப்பயும் பண்ணணும். அந்த ஆட்சியும் ஒரு கொடூரமான கோரமான ஆட்சியாக தான் இருக்க போகுது. பாஜக ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அதை எப்படியாவது விரட்டணும்னு இங்கே போராடணும். திமுக ஆட்சி அமைச்சிச்சு, அதிமுக ஆட்சி அமைச்சிச்சு, அந்த அரசுங்கள்லாம் என்ன மாதிரியான பயங்கரவாதம் நடந்ததோ, எப்படியெல்லாம் ஊழல் வேட்டைகள் நடந்ததோ, எப்படியெல்லாம் வள வேட்டைகள் நடந்ததோ, அதை விட மோசமாக தான் விஜய் ஆட்சியில் நடக்கும். ஒரு வேளை விஜய் அரசியலுக்கு வந்து ஜெயிச்சிட்டாருன்னா, ஆனால் ஜெயிக்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் இங்கே தெரியல. இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இது ஜனநாயகம், அது வேற விஷயம். ஜனநாயகனுமா இருந்தாலும் சரி, பொங்கலுக்கு கேசரி எப்படி? பொங்கலுக்கு பொங்கல் சாப்பிட்டு பொங்கல் சாப்பிட்டு தான் பழக்கம். பொங்கலுக்கு கேசரி கிண்டி பழக்கம் இல்லை. தமிழ்நாட்டு இதுலேயே அந்த பழக்கம் இல்லை. அது என்ன அப்படி ஒரு காவியம் அதை எடுத்து வச்சுட்டாங்கன்னு சொல்லி அது ரிலீஸ் பண்ண விடாம வேற வச்சிருக்காங்க. எனக்கு புரியல. அது வந்து ரிலீஸ் பண்ணாலே 4 நாளைக்கு மேலே ஓடாது. என்ன ஒரு கடைசி படம் ஓடுறது. விஜய் ஜெயிச்சிருவான்ற பயத்தினால தான் படத்தை முடுங்குறாங்க. இவர் மேல சிபிஐ விசாரணை, இவ்வளோ நெருக்கடி. ஒரு நடிகன், சாதாரண நடிகன் நீங்க சொல்றீங்க கொள்கையில், அவருக்கு எதுக்குங்க இவ்வளோ நெருக்கடி? ஒரு ஆளை கூட்டணி கூப்பிடணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை ஏதாவது ஒரு விஷயத்தில் நெருக்கடி கொடுக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போ சில கட்சிகள் சில அமைப்புகளை கூட்டணி கொடுக்கறதுக்கு அவங்களுடைய சின்ன கோரிக்கை ஏதாவது நாங்கள் நிறைவேற்றி தரோம், நீங்கள் எங்கள் பக்கம் வாங்க. காசுக்கு அப்படிலாம் அவங்கள விட்டுருவோம். நேர்மையின் விரோதமாக நடந்தவங்களாம் விட்டுருவோம். ஒரு ஜனநாயக அமைப்புகளை இல்லை ஒரு நல்ல இயக்கங்களே கூட எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிச்சு குறைஞ்சபட்ச செயல் திட்டம்னு ஏதாவது இப்போ இந்த மாதிரி அமைப்புகள் ஜாக்டோஜியோங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் போராடினாங்கல்ல, அங்கே மாதிரி அவங்க நீங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், நாங்கள் இதை செய்வோம் அப்படிங்கிறது ஒரு பழைய ஓய்வூதிய திட்டம் ஒரு அந்த மாதிரி எந்த அமைப்புகளுமே போராடும் போது அவங்களுக்கு வேண்டியது ஒரு சின்ன விஷயத்தை நாங்கள் செஞ்சு தரோம்னு சொல்லிட்டு ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க. அவங்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருக்கும். சரி இவங்க தான் இப்போ ஆட்சிக்கு வருவாங்க, சரி இவங்க பின்னாடி இவங்களை ஆதரவு தெரிவிச்சுட்டு போயிட்டோம்னா அதை நிறைவேற்றிடலாம் அப்படிங்கிற இதுக்கு அவங்க வருவாங்க. சரியா? விஜய இந்த மாதிரி எந்த இதாலையும் அவரை கட்டுப்படுத்த முடிஞ்ச ஒரே விஷயம் படம். திரைப்படத்துக்கு மட்டும்தான் அவர் முக்கியத்துவம். திரைப்படம் மட்டும்தான் அவருடைய நோக்கம். திரைப்படம் மட்டும்தான் அவருடைய வளர்ந்த விதம், அவருடைய வியாபாரம், அவருடைய செல்வாக்கு எல்லாமே அங்க இருக்குது. அதை வச்சுக்கிட்டு நான் அவரை கூட்டணிக்கு கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கருதுறங்கிறதே விஜய்க்கு அவமானம். நான் அப்படி உங்களுக்கு புரியுது. அவர் நம்ம மேக்சிமம் அவருடைய லட்சியமா என்ன இருக்க போது, மேக்சிமம் அவருடைய இதை இப்போ நம்மளை வந்து இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்ங்கிறத அம்மா ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. அப்போ நமக்கு இருந்த ஒரு பெரிய கோரிக்கை ஈழம். நம்மளும் அவங்களை ஆதரிச்சு அங்கங்க பிரச்சாரங்களை செய்தோம். காங்கிரஸுடைய தொகுதிகளில் காங்கிரஸை வீழ்த்துறதுக்காக நம்ம பிரச்சாரங்களை செஞ்சோம், எல்லாம் பண்ணோம். அந்த கருத்தை நம்ம ஆதரிச்சோம். அப்போ நம்மளுடைய நியாயமான கோரிக்கை, நான் வளர்ந்து வருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும்போது என்னுடைய நியாயமான கோரிக்கை அதுக்கு ஒருத்தவங்க ஆதரவு வைக்கிற இடத்துல தான் இருந்துச்சு. ஆதரவு குரல் நீட்டும் போது நான் அதன்படி போறேங்கிறது ஒன்று. அந்த மாதிரி ஒரு நெருக்கடி மூலமா, ஒரு அழுத்தம், ஒரு ஆதரவு மூலமா ஒரு கட்சியோ ஒரு இயக்கத்தை எழுப்பாங்க. இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். சரியா? விஜயை வந்து எப்படி நெருக்கடி கொடுக்க முடியும் அப்படின்னா, அவருடைய படத்தை முடக்கி வச்சாலே போதும், அவ்வளவுதான். தானே அவர் வந்து அடிபணிச்சிருவாரு அப்படின்ட்டு. உண்மையிலே நடக்கலாம். சரி, இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ அவர் வந்து பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டாருன்னா கொள்கை எதிரியோடு கூட்டணி வச்சவர் அப்படின்ற ஒரு அவப்பேர் வரும். அதுக்கு ஒரு சுத்துவார், அதுக்கு ஒரு முட்டு கொடுப்பாங்க இவங்க. இப்போ என்னால இப்போ யோசிக்க முடியல அவங்க என்ன முட்டு கொடுப்பாங்க. ஒருவேளை கொள்கை எதிரி பின்னாடி அவன் போயிட்டாருன்னா, ஏன்னா நாங்க காலங்காலமா நம்ம முட்டு கொடுத்து பழக்கமும் இல்ல, நம்ம கொள்கை இல்லாம இருந்ததும் இல்ல. நம்ம ஒரு கொள்கை தான் ஒரு ஆளை வழிகாட்டணும். சரியா? இப்ப தமிழ் தேசியம் நாங்க ஒரு கொள்கையை வகுத்து நிக்கிறோம் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு என்ன ஒரு அரசியல் வேணும், எங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு செயல் திட்டம், என்ன செய்வீங்க, எதெல்லாம் நாங்கள் ஆதரிக்கணும், எதெல்லாம் நாங்கள் ஆதரிக்க கூடாது அப்படின்னு எங்களுக்கு தெளிவாக எங்கள் கண் முன்னாடி இருக்கு. சரியா? அப்போ ஒரு கட்சிக்கு கொள்கை, அந்த கொள்கையோட முகமான தலைவன், அந்த அமைப்பு, இது 3 ரொம்ப முக்கியம். இந்த 3மே சினிமா போதையில் ஆட்கொண்ட ஒரு இயக்கம். அது என்ன நடந்தாலும் அதுக்கு ஒரு முட்டு கொடுப்பாங்க. ஏன்னா திமுக இந்த மாதிரி ஒரு சதியெல்லாம் பண்ணி இங்கே 41 பேரை கொண்டு அந்த நேரத்தில் வேற வழி இல்லாமல் அவர் வந்து சின்ன வில்லனுக்கு பயந்து பெரிய வில்லனுக்கு பயந்து சின்ன வில்லனோட போன, அதுக்கு ஏதாவது ஒரு படம் வச்சிருப்பேன். நம்மளே கூட அந்த படத்தை பார்த்துருக்கோம். அந்த படத்துல ஒரு காட்சி வச்சிருவாங்க. அந்த மாதிரி தாண்டா கோட்டு படத்துல வர்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. இல்ல அப்ப அவங்களை வந்து கிடுக்குப்பிடி கேள்வி கேட்பாங்கல்ல, நீங்க மட்டும் அன்னைக்கு ஆரம்பிச்சிங்கல்ல, ஜெயலலிதா அம்மையார் ஆதரிச்சிங்கல்ல, அப்போ அது சரியா? அப்போ நாங்கள் கொண்டு போய் நாங்கள் சேரலை. இல்லை, நாங்கள் ஜெயலலிதா அம்மையார் ஆதரிச்சோங்கிறதுல இல்லை. அன்னைக்கு நாங்கள் ஒரு அமைப்பாக வளரலை. நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பை முன்வைக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒன்று வைக்கணும். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தேர்தல் புறக்கணிப்பை முன்வைக்கிறதுங்கிறது முரண்பாடாக இருக்கும். அந்த நேரத்தில் அவங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லும்போது அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டோங்கிறது வேற. கடிதம் வந்துச்சு அரசியல் பொறுப்பாளர். ஆமாம், அரசியல் பொறுப்பாளர் ஈழத்திலிருந்தே அவர் வந்து ஒரு கடிதம் விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க சொன்னதுக்கு நன்றி தெரிவித்து கடிதம் இருக்கு. இன்னைக்குமே அது யூடியூப்ல நம்ம பார்க்கலாம். அப்ப அது வேற. அதுக்கப்புறம் நாங்க 2016 வரைக்கும் நாங்க 1.5 வருஷம் ஜெயில இருந்தாரு. ஆமா.
நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி 2009 எங்க மிஸ்ஸிங்னு கேட்டாங்க. எங்க தலைவர் நாங்க எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரையில இருந்து வரல, அவர் சிறையில இருந்து வந்தார். இல்ல அப்படினாலும் அவர் சினிமா துறையை சார்ந்தவர் தானே. சினிமா துறை அவர் ரசிகர் மன்றத்தை கட்சி ஏமாத்தலையே. அவர் மாவட்ட செயலர் எல்லாம் தற்கொலை. நீங்க எதுவும் அவரோட ரசிகர் மன்றத்தில் எது இருந்தீங்களா? அவர் நடிச்சாரானே எனக்கு தெரியாது, நானே லேட்டா தான் பார்த்தேன். சரி இப்படி ஒரு படம் இருக்கு, இதெல்லாம் நடிச்சிருக்காரு போல இருக்கு அப்படின்னு. இங்க நாங்க பின்னாடி இருக்கிற ஜென்சி கிட்ஸ், இந்த தலைமுறை ஆட்கள் இருக்கட்டும், எங்க முந்தைய தலைமுறை எங்க அண்ணன்மார்கள்லாம் இருக்கட்டும், அவங்களுடைய பேச்சு, அந்த அறச்சீற்றமான பேச்சுக்கு, அந்த கொள்கைக்கு ஈழத்துல நடந்த ஒரு கொதிப்பான சம்பவம், அதை எங்கள் மூலமா கடத்தினது எங்கள் தலைவர் பிரபாகரன் எங்களுக்கு கற்பிச்சது. அந்த மாதிரி ஒரு தமிழின் அரசியல், ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்காக தான் நாங்க சீமானப்பா பின்னாடி நிற்கிறோம். அதான் உண்மை. இங்க அப்படி இல்லை. நாங்க தரையில போராடின பிரபாகரனை பார்த்து, எங்களுடைய தலைவரை பார்த்து நாங்கள் அரசியலுக்கு வந்தவங்க. அந்த மாதிரி ஒரு வீரமிகு துணிச்சல் மிக்க படையினர் இன்னைக்கு நாங்க நிக்கிறவங்க. சிறையில இருந்து வந்த என்னுடைய அப்பா சீமான் அவர்கள் பின்னாடி நாங்க நிக்கிறோம். நாங்க திரையில இருந்து வந்த விஜய் பின்னாடி நிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு இப்ப எங்க ஆளு, எங்க அப்பாவே சொல்லியிருக்காரு, நான் கூட்டணி போனா என் கூட இருக்கிறவனே என்னை கொன்றுவான். நீங்க பார்த்து தலைவரே சொல்லியிருந்தாரு. ஆமா, அவரு அந்த மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட நிலைமையில எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு கண்முன்னே தெளிவா தலைவரே வந்து சொன்னதா சொல்லுவாங்க, நான் வந்து கொள்கையிலிருந்து மாறிவிட்டால் என்னை சுட்டு தள்ளிவிட்டு நீங்கள் கொள்கையை நோக்கி முன்னே. ஆமா, அதுவே ஒரு நேர்மையான அரசியலுக்கு அவங்க ஏற்றுக்கின்ற அந்த சித்தாந்தமே அவங்களை வழி நடத்தும் அப்படின்னு. இவரு கூட்டணி வச்சா என்ன பண்ணுவார், அவங்க என்ன பண்ணுவாங்க என்னால யூகிக்கவே முடியல. அன்பிரடிக்டபிளா இருக்கு. இப்ப இந்த ஜனநாயகன் படத்துல கூட என்ன மாதிரி சீன் வந்து நம்ம யூகிச்சிடலாம். இவங்க ஒரு பண்ணாங்கன்னா எப்படி என்னவா இருக்கும், நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அன்பிரடிக்டபிளா இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு முட்டு வச்சிருப்பாங்க. நாங்க ஏன் போனோம் தெரியுமா, காங்கிரஸ் நம்ம எண்ணத்தை கொண்ட துரோகி, அவருக்கு எதிராக இருக்கிறது பாஜக, அதனால அங்க போனோம். அப்ப அந்த இந்த படுகொலை, குஜராத் படுகொலை, அது அவங்கள்ட்ட தான் அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் அவ்வளவு தூரம் தெரியாதுன்றதுக்கு தெரியும். அவங்களை பொறுத்த வரைக்கும் பிரகாஷ் ராஜ் ஒரு படத்துல வில்லன், இன்னொரு படத்துல அண்ணன், இன்னொரு படத்துல அப்பா, இன்னொரு படத்துல அந்த மாதிரி படத்துக்கு படம் கேரக்டர் மாத்தி மாத்தி பார்த்து பழக்கப்பட்டவங்க. இப்ப விஜய் ஒரு படத்துல அப்படி இருப்பார், ஒரு படத்துல இப்படி இருப்பார், ஒரு படத்துல அந்த மாதிரி பண்ணுவார், இந்த மாதிரி பண்ணுவார், எல்லாம் இருக்குல்ல, கேரக்டர்ன்றது ஒன்று இருக்குல்ல. அந்த மாதிரி அவங்க பார்த்து ரசிச்சவங்க. சரி, ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதனால விஜயை பத்தி நம்ம அதிகமா பேசிட்டோம், அதிகமா வந்துட்டோம். இப்ப நீங்க பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, தேவை எதுக்கு பேசணும்னு எனக்கு தெரியல, வேணா கூட அழிச்சிருங்க, எனக்கு தேவை அது தேவையில்லை. நானே பேசுறது இல்ல, நான் கூட்டத்திலே பேசுறது இல்ல, என்னை கூட்டு அதனால நிக்க விட்டு நீ இவ்வளவு நேரம் விஜயை பத்தி கேட்டு நானே மனசுக்கு சொல்லி இல்ல இல்ல அதனாலதான் கேட்க நினைச்சேன். விஜயே பேசினது இல்ல, விஜய பேசினது இல்ல. 20 நிமிஷத்துக்கு மேல இருக்கா, அவரே வந்து 5 நிமிஷம் தான் மேடையில பேசுறாரு. நாங்க இல்ல எனக்கு என்ன, நான் அந்த டவுட்டுக்காக தான் நான் கேட்டது. நோக்குமே நீங்க பேசவே மாட்டீங்களா? நான் இத்தனை கூட்டத்தில் பார்த்தேன், வேட்பாளர் எல்லா கட்சியும் விமர்சிக்கிறாரு, அதிகாரத்தில் இப்ப காந்திராஜன் வந்து இங்க எம்எல்ஏவா இருக்காரு, அவரே கேள்வி கேட்கறீங்க, முன்னாள் பரமசிவம் அவர் எம்எல்ஏ இருந்தாலும் கேள்வி எல்லாரும் கேட்கறீங்களா, இவர் ஏன் கேட்க, அதுக்காக கேட்டேன். அப்ப உங்க வன்மத்தை பூரா நீங்க கொட்டிட்டீங்க. ஆமாமா, அது திமுக அதிமுக இங்க ஒரு பிரதான எதிரிகளா இருக்கிறாங்க. அவங்க வந்து மக்களுக்கு ஏற்கனவே ஆட்சிக்கு வந்து அவங்க சரி சீரழிவுகள்ங்கிறது நிறைய அதை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. நேரத்தை வீணடிக்கிறது, தாவேக்கா பத்தி இப்படி பேசுறதெல்லாம் நேரத்தை 4 பேர் கமெண்ட்ல வந்து எதையாவது பேசிட்டு இருப்போம், அதுக்கு நம்ம பதில் கொடுத்துட்டு இருப்பானுங்க. இல்ல இப்ப இல்ல என்னதான் இருந்தாலும் இப்ப வந்து அவங்க சரி இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. எங்க ஆளுங்க கூட்டம் நடத்த எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு 5000 ரூபாய் செலவாகுதுன்னு வைங்க, ஒரு ஏறத்தாழ ஆகலாம். அதுக்கே ஒரு 4-5 பேர் கொஞ்சம் கொஞ்சமா காசு போட்டு அந்த ஊராட்சி பொறுப்பாளர்லாம் கூப்பிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த மைக் செட்டுக்காரங்களுக்குலாம் கடன் சொல்லி நாங்க 2-3 பேர் வந்து பேசி அப்படி பேசி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்துக்கிட்ட இப்ப நானே பேச வேண்டிய தேவை இருக்குது ஒவ்வொரு இதுல வேட்பாளர் அறிமுக திருமணி கூட்டங்கிறப்ப. அப்ப அதுல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும், மக்களை அரசியல்படுத்த வேண்டியது இருக்கு. மக்கள் இலவசங்கள் பின்னாடி போகாதீங்க, திராவிட அரசியல் பின்னாடி போகாதீங்க, சினி அந்த மாதிரி நிறைய நாங்க பேச வேண்டிய கருத்துக்கள் நிறைய. உங்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் வேணும் பண்ணணும், நாங்க என்ன மாதிரியான துரோகங்கள் இந்த அரசியல், இந்த திராவிட அரசியல்ங்கிறது நமக்கு செஞ்சிருக்கு திமுக அதிமுக மாதிரி கட்சிகள். ஏன் இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களான காந்திராஜன் ஐயா, பரமசிவம் அவர்களே இந்த மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிற துரோகம் என்ன, இதெல்லாம் பத்தி நாங்க சொல்ல வேண்டியது இருக்கு. இதுக்கு நடுவுல குறுக்கா மறுக்கா ஓடிட்டு கூட சரி இல்ல. இப்ப வந்து நீங்க வந்து அவங்க வேட்பாளர் இல்ல, அவங்க நீங்க புறக்கணிச்சிட்டீங்க, நாளைக்கு வேட்பாளர் போடுவாங்கல்ல வேடசந்தூர் தொகுதியில் ஒரு வேட்பாளர். அதான் நான் ரொம்ப நாளா நான் வெயிட் பண்றது என்ன, நான் ஒரு வேட்பாளர் போகணும், அவன் யாருன்னு நான் பார்க்கணும். நீ வாடா என் முன்னால, நீ என்னடா பண்ண போற, இவனுக்கு எவன் ஓட்டு கேட்க போறான், அந்த ஆளு என்ன சொல்ல போறான். இப்ப நான் எங்க ஆளுங்க என்னைய வச்சுக்கிட்டு என் தம்பிக்கு ஓட்டு போடுங்க, எங்க பிள்ளைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்க ஏற்கனவே நாங்க கருத்தியெல்லாம் நாங்கெல்லாம் உருவான பிள்ளைகள், எங்களை மாதிரி கட்சியில நிறைய பிள்ளைகள் இருக்காங்க, நீங்களே பேசுவீங்க, எல்லாம் இது பண்ணி போய்கிட்டு இருக்கு. அவங்க என்ன பேசுவாங்க, என்ன அரசியல் இருக்கு, என்னத்தை செய்வாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க 3 மணி நேரம் கூட்டம் நடத்தி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி போறாங்க நினைக்கிறேன். நிஜமா சொல்றேன், உணவு போட்டு இருப்பிட்டும் உழவனுக்கு இதுக்கு மேல பேசலாம் காப்பி ரைட்டும். அந்த மாதிரி இல்ல, ஜனநாயகன் இதுல இருந்து சர்க்கார்ல இருந்து ஒரு 2 பாட்டு, வேட்டைக்காரர்ல இருந்து ஒரு 4 பாட்டு, அந்த மாதிரி கத்தில இருந்து ஒரு 4 பாட்டு. கருத்து இருக்குல்ல பாட்டுல,
நான் கருத்து நிறையா இருக்கு, பாட்டில் நிறையா இருக்கு, பாட்டில் கொஞ்சமாக கட்சியில் இருந்திருக்கலாம். இல்ல அளவுக்கு அதிகமா நம்ம வன்மத்தை குற்ற மாதிரி எனக்கு வன்மம்ல நீங்க என்ன என்னைய பிடிச்சிருந்தாங்க, நீங்க வன்மம் இருக்கீங்க. நான் கூட்டத்திலே பேசுறது கிடையாது, வன்மம்லாம் ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம நான் கேட்டுட்டேன். அந்த கட்சி பின்னாடி போற ஆட்கள் மேல நமக்கு இருக்கிற அக்கறை இல்ல, இது வந்து நான் தேவையில்லாம கேட்டேன். அவங்க மனசை நீங்க தேவையில்லாம கட்சி தொடங்கி இருக்க கூடாது. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க நிச்சயமா. என்ன தாக்கம் அப்படின்னா, ஏன்டா இந்த கட்சி தொடங்கணும் அப்படிங்கிற மனத்தாக்கத்தை அவங்களுக்குள்ளே ஏற்படுத்துவாங்க மக்கள். நிஜமா அதாவது ஓட்டு மிஷினை என்ற அன்னைக்கு தெரிஞ்சிடும் இங்க யார் உண்மையிலேயே பெரிய கட்சி, யார் உண்மையிலேயே மக்களுக்காக நிக்கிறா அப்படிங்கறத ஓட்டு மிஷின் என்றப்ப தெரிஞ்சிடும். இப்ப இவங்க எல்லாம் என்னன்னா, இப்ப டிவிக்கே வந்து ஒருவேளை காசு கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குல்ல, ஒருவேளை வாய்ப்பு இருக்குது. அதாவது இங்க காசு கொடுக்கறதுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும். ஆமா, உங்களுக்கு புரியுது. திமுக மாதிரியான கட்சிகள் என்கிட்ட வந்து ஒரு அதிமுக சார்ந்த ஒருத்தர் சொன்னார், நாங்க நினைச்சோம்னா ஒரே நாள்ல அரை மணி நேரத்துல நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், சேம் டேல அரை மணி நேரத்துல எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதாவது நான் சொல்றது என்னன்னா, அவங்க ஏதாச்சும் ஒரு பரிசு பொருளோ ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்கல்ல, அதை சொன்னேன். நலத்திட்டங்களை சொன்னேன். நலத்திட்டங்கள் சரி நலத்திட்டங்கள் நீங்க தப்பா நினைக்க, அந்த அளவுக்கு எங்கிட்ட இருக்கு. இத்தனை பேத்துக்கு ஒரு ஆள் நாங்க வச்சிருக்கோம், இத்தனை 10 பேத்துக்கு ஒரு ஆள், அந்த மாதிரி சொன்னேன். இவங்க காலங்காலமா வச்சுக்க இந்த கட்டமைப்பு கிடைச்சலாம் காசை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான், மக்களுடைய வாக்கு விலைக்கு வாங்குறதுக்கு தான். இவங்களுக்கு அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடையாது. இவங்களுக்கு தியேட்டருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. அப்ப இவங்க பேடிஎம் பண்ணுவாங்களோ? பேடிஎம் பண்ணலாம், என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் தெரியாது. இனிமே தான் என்னென்ன நடக்க போகுதுங்கிறது இனிமே தான் நீங்க ஆமா, இப்பதான் வந்து முதல் அறிக்கை வந்திருக்கான். இல்ல இப்பதான் வந்து எடப்பாடி அவர்கள் தேர்தல் மூடுக்கே வந்திருக்காரு. முதல் அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அவரும் பார்த்தாரு, அவன் வருவானா இவன் வருவானா எல்லாம் சொல்லி பார்த்தாரு. அவரே ஒரு கூட்டணி. அவர் தான் போன தேர்தலில் பாஜக வேணான்னாரு 24, 25ல திரும்பியும் போய் சேர்ந்தாரு. 26ல அவரே ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு ஒரு திணறிட்டு இருக்காரு. அவர் ஒரு வலுவான எதிர்கட்சியாகவே இருக்க முடியல. அவர் 5 காலமா எதிர்கட்சியா இருந்தது நாம் தமிழர் கட்சி தான். அது களத்துல இப்ப களத்துல வந்து போராட்ட காலத்துல நாம் தமிழர் கட்சி எதிர்கட்சி மக்கள் எல்லாருமே ஏப்பா எங்கப்பா அந்த கோயில் மாட கூப்பிடுப்பா, நேர்ந்து விட்டு ஆட கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நம்மள வச்சிருக்காங்க. ஆமா, ஆனா வந்து நீங்க என்னதான் நம்ம அவளை கிண்டல் பண்ணாலும் அவங்க செயல்படாம இருந்தாலும் சட்டப்படி அவங்க தான் இன்னைக்கு எதிர்கட்சி. சட்டப்படி அவங்க தான் எதிர்கட்சி. இப்ப இது வரைக்கும் எப்படி இருக்கு? திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக, அப்படித்தானே போயிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் அதிமுக ஒரு ஓட் பேங்க் வச்சிருக்காங்கல்ல. இன்னைக்கும் இப்ப 2 பேரும் கூட்டணி வச்சிட்டாங்க. அங்க ஒரு 18, இங்க ஒரு 20, 2 சேர்த்து 38 ஆகி போச்சுல. வாக்குங்கிறது யார் அப்ப சொத்தும் இல்ல. அவன் 18 வச்சிருக்கேன், அவன் 20 வச்சிருக்கேன், 2 சேர்ந்தா 38 அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த காம்பினேஷனுக்கு ஒரு தாக்கம் இருக்கும், பர்செப்ஷனே மாறும். நான் இருக்கும்போது இப்ப நாம் தமிழர் கட்சியை நாங்க தனித்து நிற்கும் போது 8% வாக்கு. இதே நாங்க யாரு கூட பிச்சு வந்தோம்னா ஒருவே மதிக்க மாட்டேன். திமுக ஒரு கட்சி, ஏன்னா எங்க சித்தாந்தத்துக்கு எதிரானது அது. ஓட்டெல்லாம் கொள்கைக்கான ஓட்டு. அப்படி ஒரு கூட்டணி ஏற்படும் போது அதே வாக்கு சதவீதங்கிறது திரும்பி பிரதிபலிக்காது. இவங்க தனித்தனி நின்ற வாக்குகள்ங்கிறது வேற. ஒன்னா சேரும் போது காம்பினேஷன் அப்படி ஒன்று ஏற்படும் போது மக்களுடைய அந்த பார்வையை இல்ல. இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், இன்னொரு இதுல வந்து கூடுதலா வந்து ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணுவோம். விஜயும் உள்ள போயிட்டாரு. எதுக்குள்ள? அந்த கூட்டணிக்குள்ள. சரி சரி. அப்ப வலுவான எதிர்கட்சின்றது மாதிரி ஆயிரும். மக்கள் இப்ப ஜெயிக்கிற பக்கம் ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்கல்ல. என்னப்பா பார்த்தா இந்த தம்பி அடுத்த பக்கம் கொல்லி எதிரி, இன்னொரு பக்கம் அரசியல் எதிரி. இல்ல அரசியல் எதிரி இல்ல, அதிமுக தானே. அங்கிட்டு தானே இருக்காங்க, அங்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஒரு இது. ஆமா சரி. அப்ப என்னன்னா எனக்கு என்ன தோணி, என்ன மாதிரி சாதாரண ஒரு பாமரனுக்கு எனக்கு வந்து இப்போ ஒரு 200 ரூபா கொடுக்குறாங்க, இவங்க எல்லாம் ஜெயிக்கிற மாதிரி தெரியுது. சரி, ஜெயிக்கிற பக்கம் இப்போ அந்த கவுன்சிலரோட போய் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கூட நின்றோம்னா எனக்கு ஆகும்ல. எனக்கு வீட்டில் ஒரு ரேஷன் கார்டு குறிப்பாக மாதிரி நம்ம ஏதாவது யூகத்திலே பேச முடியாது. இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தா பேசுவோம், சேர்ந்தா அதை பத்தி நான் இது அவங்களுடைய குறைஞ்சபட்ச செயல்திட்டம் என்ன இல்ல. மக்களோட அந்த இப்ப சமூக வலைதள எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த என்ன மக்கள் தானே சமூக வலைதளம் இருக்காங்க, அது ஒரு பிரதிபலிப்பு இருக்கும். சமூக வலைதள எதிர்பார்ப்பு, ட்விட்டர் ட்வீட்ஸ், வியூஸ், லைக்ஸ், இதான் இப்ப அரசியல். இப்ப இதை வச்சுதான் அரசியல் பேசி எவனாச்சும் களத்துல போய் இப்ப யாராச்சும் களத்துல போய் நீங்க என்னைக்காச்சும் உங்க வீட்டுல வந்து நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க யாராச்சும் கணக்கெடுப்பு எடுத்துருக்காங்களா? ஆனா எப்படி கருத்து கணிப்பு வருது? அது மாதிரி அது எங்க எடுக்கிறாங்க? நான் பிறந்ததுல இருந்து நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட பார்த்தது. எங்க வீட்டுல யாரும் கேட்டதில்ல, என்கிட்ட இது வரைக்கும் யாரும் கேட்டது. ஆனா கருத்து கணிப்பு வருஷம் இத்தனை என்கிட்ட கேட்டாங்கன்னு யாரும் சொன்னதும் இல்ல வரைக்கும். எங்க கேமராமேன் கூட பாத்துருக்க மாட்டாரு. நீங்க பாத்துட்டீங்க? பார்த்தது இல்ல, யாருமே பார்த்து உண்மையில நான் பார்த்ததே கிடையாது. யாரு என்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டாங்கன்னு கூட என்கிட்ட சொன்னதில்ல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்து நான் கேட்டதில்லை. ஏன்னா நான் காலேஜ், டிப்ளமோ, ஸ்கூல் எல்லாமே படிச்சு பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் சும்மா ஈவில் டெத் படத்துல வர பேய கூட பிடிச்சிக்கலாம். அந்த கருத்து கணிப்பு எடுக்கிற நாயை பிடிக்கும் அந்த மாதிரி. சரி, சப்போஸ் அதை நம்ம அது ஒரு தனி இது வந்து என்னன்னா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்படி இப்போ அவங்க எல்லாம் யாருன்னா இந்த இதுல பிரதிபலிப்பை வச்சுதான் அவங்க சொல்லுவாங்க இவ்வளவு பேர் வந்து ட்விட்டு போறாங்க அப்படின்னு. ஸோ அதை பார்க்கும்போது இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு சீசனில் வந்து நாம் தமிழர் கட்சி தாவேக்கம் கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்தணும்னா தாவேக்கா என்ற தூய சக்தி வந்து இங்கே கூட்டணியில் இருந்துச்சுன்னா அது கூட்டணி வலுவான கூட்டணி. நம்ம ரங்கராஜ் பாண்டே கூட சொல்லியிருக்காரு. ஆமா,
சொல்லியிருக்காங்க அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். சரி சரி சரி. இல்ல அப்ப சொல்றாங்களா, அப்ப நான் என்ன பாப்பேன், என்ன மாதிரி ஒரு பாமரன் என்ன பாப்பேன், இது ஜெயிக்கிற கூட்டணிப்பா, ஜெயிக்கிற பக்கம் போவோம், எதுக்கு என் ஓட்ட கருத்து கணிப்பு இல்ல, கருத்து திணிப்பு தான். இந்த மாதிரி இவங்க ஜெயிச்சிருவாங்க, இந்த மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வலுவா இருந்து அமைச்சிருவாங்க, இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடுங்கிற ஒரு இதை, ஒரு பிம்பத்தை, ஒரு பிரம்மாண்டத்தை காட்டி அதை ஒரு விளம்பர அரசியல் அப்படி காட்டி ஒரு பிராண்ட் பண்றது, பிராண்ட் பண்ணி அதன் மூலம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஜெயிக்கிறாங்கல்ல. யார் ஜெயிச்சா? போன தடவை டிஎம்கே அப்படித்தான். பிரசாந்த் கிஷோரே அங்க ஜெயிக்கலங்க. அவரே 3% ஓட்டு வாங்கிட்டு என்ன, அவரே போட்டியிடல தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் தெரியாது, தோத்துட்டாங்கன்னு தெரியும். 3% ஓட்டு வாங்கினா அவர் போட்டியிடல. ஏன்னா நான் எல்லா பக்கமும் போனேன், எனக்கு நேரம் இல்லைன்ட்டு வியூகம் வகுத்துட்டாரு. நான் பல இடங்களில் ஜெயிக்க போறேன், நான் ஒருத்தன் ஜெயிச்சு என்ன போகுது அப்படின்னாரு. பார்த்தா யாருமே ஜெயிக்கல. சரி, அவர் நிக்கவே இல்லையா? அவர் முதலமைச்சர் ஆக முடியாது ஒண்ணும். அதுக்கப்புறம் வந்து அவரே ஜெயிச்சுட்டு முதலமைச்சர் ஆகலாம், அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு வேற பிளான். அது சொன்னா கூட இப்ப நேரடியில் புரியுமான்னு தெரியாது. இல்ல நம்ம இல்ல சசிகலா முயற்சி பண்ணாங்கல்ல, அந்த ரூட் அப்படி புரிஞ்சு. திரிணாமுல் காங்கிரஸ் கூட அம்மா மம்தா அவங்க தோத்துட்டாங்க. தோத்ததுக்கு அப்புறம் அதனால அவங்க தான் முதல்வர் வேட்பாளர், முதலமைச்சராக இன்னொரு தொகுதியில தன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்தி அந்த பதவிக்கு வரும். இல்ல சிம்பிளா போற மாதிரி எடப்பாடி கூட காலைல தவந்து போறப்ப சசிகலா அவங்க முயற்சி, சிம்பிளிசிட்டி வேணும், கீழே வரைக்கும் போக கூடாது, கொஞ்சம் மேல்மட்ட அரசியலே மேல்மட்ட இல்ல அந்த 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 மாதிரி வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு புரியுற மாதிரி சசிகலா மேடம் பண்ண அரசியல் அந்த மாதிரி. அது ஒரு செல்லா காசு அதுன்றது தெரிஞ்சு போச்சு. யூகத்துக்கு கொடுத்த ஒரு ஆளே ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இது சும்மா இல்லை, கருத்து திணிப்புங்கிறது ஒன்றும் சும்மா தான். அது வந்து ஒரு பெருசா வந்து பாதிக்காது. களத்துல வந்து பாதிக்கிறதுங்கிறது, இந்த வாக்குக்கு காசு கொடுக்கறது பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும். அது வந்து கடைசி நேரத்தில் நம்ம பல பேர், நான் திமுக ஓட்டு போட மாட்டவே நினைக்கிறவங்க கூட கையில் 500 ரூபா கொடுத்த உடனே நினைப்பான், சரி இந்த ஒரு வாட்டி கூட போட்டு அப்படின்னு சொல்லி நினைப்பான். அந்த மாதிரி சில திட்டங்கள் இருக்கு. இந்த கூட்டுறவு வங்கியில கடன் வச்சிருந்தவங்க எல்லாம் கூட சரி அவங்க வந்தா தள்ளுபடி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி கல்வி கடன் தள்ளுபடி பண்ணாங்க சொன்னாங்க. அந்த மாதிரி வாக்கு, அதான் எங்களுக்கு ஒரு பக்கம் வாக்குறுதி இருக்கு, வாக்குறுதிகள் இருக்கு, ஒரு பக்கம் கூட்டணி இருக்கு கொடுக்கிறது. அதான் சொல்றேன். நீங்க வந்து இப்ப நான் என்ன கேட்கறேன், நாம் தமிழர் கட்சி ஓவர் கான்பிடன்ட்ல இருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு பக்கம் கூட்டணி இருக்கு, வாக்குறுதி பொய் வாக்குறுதி, ஜெயிக்கிறோமோ இல்லையோ. இப்ப நீட் தேர்வு ரத்து அப்படின்னு சொன்னாங்க, ஏன்டா ரத்து பண்ணலன்னு யாரும் நாங்க கேட்கல. கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க, ஏன் ரத்து பண்ணலன்னு யாரும் கேட்க போறது இல்லை. ஆனா அவங்க தைரியமா நாங்க சாதனை பண்ணிட்டோம், எல்லாத்தையும் நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, யாரும் கேள்வி கேட்கறது இல்ல. இப்ப விஜய் வந்து இப்பதான் கடைசி படம் சொல்லியிருக்காரு, அடுத்த படம் நடிச்சாலும் நாங்க கேள்வி கேட்க போறது இல்ல, கேள்வி கேட்க போறது. இப்ப கமல் கூட தான் டார்ச் லைட் விட்டு டிவி உடைச்சாரு, இப்ப எங்க இருக்காரு, நாங்க கேள்வி கேட்டோமா? அது மாதிரி நாங்க கேள்வி கேட்க போறது இல்ல. எங்களுக்கு வந்து ஒரு வாக்குறுதி, அந்த எனக்கு அந்த ஒரு மாசம் திருவிழா இருக்குல்ல, அந்த ஒரு மாசம் கூத்து, அதை வந்து எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணா போதும். அவன மாதிரி அப்ப அதான் எனக்கு கூட்டணி ஒரு பக்கம் இருக்கு, ஓட்டுக்கு காசு கொடுக்க என்கிட்ட காசு இருக்கு, போலி வாக்குறுதி கொடுக்கறதுக்கு எனக்கு தெம்பு இருக்கு, மக்களை ஏமாத்துறதுக்கு தேவையான ஊடக பலம் இருக்கு, எல்லாம் இருக்கும் போது எல்லாம் இருக்கு. அப்படியே சுடுகாடு இருக்கும், அதுல போய் படுத்துக்கலாம், எல்லாம் செத்துடலாம், படுத்துக்கலாம். அதாவது என்னன்னா, இல்ல அதான் என்ன கேட்கறேன்னா முடிச்சிடறேன். இவ்வளவு இருக்கும் போது நீங்க இவங்களை வந்து ஒரு பக்கம் திரை கவர்ச்சி இருக்கு, ஒரு பெரிய திரை கவர்ச்சி வேற வச்சிருக்கோம். இவ்வளவு இருக்கும்போது நீங்க என்ன ஆஃப்டர் ஆல் ஒரு 8% வாக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, நீங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டா? இந்த அரசாங்கத்தால நேரடியா பாதிக்கப்படுறவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் போராட்ட களத்துக்கு வருவாங்க. சரி, அந்த போராட்ட களத்திலையும் அரசியல் நாட்டம் இருக்கிறவங்க தான் நாம் தமிழர் கட்சியினுடைய பக்கபலமா இருப்பாங்க, எங்களுடைய களப்படையினர்களாக இருப்பாங்க, எங்களோட பங்காற்ற அண்ணன்மார்களாகவே இருப்பாங்க. சரியா? அப்ப இதுவரை வாழ்ந்தது போல இனிமே வாழ முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மக்களை கிளர்ச்சி செஞ்சு போராடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மக்களுக்கு கற்பிக்கப்படணும். இன்னும் நம்ம அரசியல் படுத்த வேண்டிய தேவையும், இன்னும் மக்களை வந்து நம்ம அரசியல் பக்கம் ஈர்க்கணும். இன்னும் களத்துல வந்து இவங்களுடைய திராவிட அரசியல், இந்த திமுக அதிமுக உங்களுக்கு செஞ்ச துரோகம் என்னன்றதை நாங்கள் களத்துல இன்னும் தோலுரிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் வரும்போது மக்களே ஆதரிப்பாங்க. அதுக்கான காலம் வந்துருச்சு. இப்பதான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கும். 8% வாக்குங்கிறது, 8.22% வாக்குங்கிறது இருக்கு. காசு கொடுக்காம, இந்த மாதிரி எந்த கூட்டணியும் இல்லாம, நீங்க சொல்ற அந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் கூட இல்லாம எங்களை காமிக்கவே இல்லை. அதர்ஸ்ல இருக்கிற நாங்களே 8.22 வாங்கும்போது இப்ப களத்துக்கு வந்துட்டு இன்னைக்கு காமிச்சுதான். அது வந்து பாராளுமன்ற தேர்தல். ஆமா, அதுவும் பாராளுமன்ற தேர்தல். இப்ப இந்தியாவை யார் ஆள்றதுங்கிற சம்பந்தம் இல்லாத நாம் தமிழர் கட்சியே. அப்ப நீங்க வந்து எம்பி இதெல்லாம் வந்து போக மாட்டீங்களா? அப்ப நாம் தமிழர் கட்சியும் கோரிக்கை வைக்கல, சுழற்சி முறையில் பிரதமருக்கு வேட்பாளர் கொடுங்க. இருக்கு எங்களுக்கான அந்த மாதிரி இது இருக்கு. ஆனா பிரதமர் வேட்பாளர்னு ஒண்ணு இல்ல. ஆமா, பிரதமர் வேட்பாளர் இருக்கிற ராகுலா மோடியாங்கிற கான்செப்ட் இருக்கிற அந்த மோதல்ல நாம் தமிழர் கட்சிக்கு 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க, எல்லாருமே நம்ம பக்கம் வரதான் போறாங்க. மக்கள் வந்து, அதாவது இதுதான் தேவைன்னு ஒண்ணு இருக்குது. உங்களுக்கு புரியுதா? இப்ப என்ன பண்ணும், தேனை வந்து இது பண்ணிட்டே இருக்கும். ரொம்ப குடிச்சிருச்சுன்னா அந்த இதுக்குள்ளே விழுந்து செத்துற மாதிரி இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி மக்கள் திராவிட அரசியல ரொம்ப மூழ்கி தங்களுடைய உயிரையே இழக்கிற மாதிரியான அபாயங்களை தான் இருக்காங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் புற்றுநோய்ங்கிறது, எங்க கண்ணுக்கு தெரியாத வியாதிகள், கிட்னி திருடுற, கிட்னி முறைகேடுன்னு சொன்னோம்னா அவருக்கு வச்சுக்குவாரு அண்ணன் மாசு, அவருக்கு வச்சுக்குவாரு கிட்னி திருட்டுங்கிறது. அங்க குஜராத்ல வறுமையின் காரணமா கர்ப்பப்பையை விற்கிறாங்க, வாடகை தாய் முறை, அது பாஜக. இங்கே வறுமையின் காரணமா கிட்னியை விற்கிறாங்க.
கூட வந்து குஜராத்ல பூகம்பம்ன்ற ஒரு பெரிய இது நடந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து அது மாற்றம். ஆனா நம்மதுல அந்த மாதிரியான இதுவே கிடையாது. எனக்கு அதான் இங்க ஆனா சத்தம் இல்லாம அங்க சத்தமா செஞ்சுட்டு இருந்த நடந்ததெல்லாம் இங்க சத்தம் இல்லாம நடந்துட்டு. இல்ல எனக்கு அதான் சந்தேகம், டபுள் டிஜிட்ல ஜிடிபி growth இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல ஏன் வறுமை காரணமா கிட்னி முறைகேடுலாம் நடக்க போகுது? எனக்கு அதான் தெரியல. அவ்வளவு வளர்ந்த மாநிலம் தானே, கிட்னி எல்லாம் கல்வி அறிவு திராவிடம் எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு. வளர்ந்த மாநிலத்துல நீங்க வரியை உயர்த்திட்டே இருக்கீங்க, எதுக்கு எடுத்தாலும் நீங்க வரியை உயர்த்துறீங்க. இந்த மக்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க, மக்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க, வைக்க இடம் இல்ல, பெட்டி பத்தல. அதனால அரசு கஜானாக்கு நாங்க கொண்டு போறோம். வேற ஒண்ணும் இல்ல, அது ஒரு பாதுகாப்பு கருதி. மக்கள் இப்ப வீட்டுல இருந்தா திருட்டு பையன் அந்த மாதிரி இருக்கும். நிறைய பொருளாதார முறைகள் இருக்குது. தற்சார்பு பொருளாதாரம் இருக்கு, அந்த தனியார் மயம் தாராளமயம் உலகம் இதுக்கெல்லாம் எதிரானது. சேவை பொருளாதாரம்னு ஒண்ணு இருக்கு. சந்தை பொருளாதாரங்கிறது இவங்க பண்றது வர்த்தக பொருளாதாரம். சந்தைக்கான இடமா ஒரு நாட்டை ஆக்கி அதன் மூலியமா கார்பரேட்டுகள் அங்க இது பண்ண வச்சு ஒரு சந்தை பொருளாதாரம் இருக்கு. இது வந்து என்னன்னா ஒரு தடாலடி பொருளாதாரம். மக்கள் என்னன்னா ஒரு இதை பண்ணி ஒரு அடிச்சு புடுங்கி அவங்களுடைய அந்த அடிப்படையான இதெல்லாம் போட்டு ஜிஎஸ்டி வந்திருந்தப்ப என்ன சொன்னாங்க, எல்லாம் வரியை எங்களுக்கு கொடுத்துருங்க, லாபத்தை கூட நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி கடையில வியாபாரம் நடந்துச்சு, ஜிஎஸ்டிக்கு அப்புறம் கடையே விற்பனைக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு மலிவான பொருளாதாரம், ஒரு தடாலடி பொருளாதாரம், ஒரு சேவை பொருளாதாரம்னு ஒன்று இருக்கு. ஐயா ஜேசி குமரப்பா அவங்க சொல்லுவாங்க, சேவை பொருளாதாரங்கிறது தேனீக்கள் மாதிரி. தேனி தன்னுடைய தேவைக்கு தான் தேனை சேமிக்குது, ஆனால் அதோடைய தேவை போக மீதி மக்களுக்கு பயன்படுது. அந்த மாதிரி தான் ஒரு அரசாங்கங்கிறது. அந்த மாதிரி ஒரு பொருளாதார முறைக்கு வேணும். இவங்க வச்சிருக்கிற பொருளாதார முறைங்கிறது ரொம்ப கேவலமான பொருளாதார முறை. இதனால மக்கள் கண்டிப்பாக ஒரு சிக்கலுக்கு உண்டாவாங்க, நடக்கும். இப்போ நீங்கள் மறுபடியும் இந்த தீய அரசியலுக்குள்ளேயே இந்த அதிகாரம் மயம் நகரும் போது போராட்ட காலத்துக்கு வர வேண்டிய தேவையும் நாம் தமிழர் கட்சியினுடைய தேவையும் அவசியமும் இங்கே அதிகமாகும். அப்படி ஆகும்போது மக்கள் களத்துக்கு தானா வருவாங்க. நம்ம தான் ஜெயிக்க போறோம். நாம் தமிழர் கட்சி அதாவது மீண்டும் இந்த அரசியல்வாதிகள் அதிகாரத்துக்கு வர அது நாம் தமிழர் கட்சியை நோக்கி மக்களை நகர்த்தும். நீங்க அடி விழுகும் போது அந்த பக்கம் திரும்பி காப்பாத்துறதுக்கு நீங்க ஒரு ஆள் தான் நிக்கிறோம். தனிச்சு நிக்கிறது நாங்க மட்டும் தான். அவனை அடிக்கிறான் இவனை அடிக்கிறான், யார்கிட்ட போகுது? நடுத்தரில் நின்று நீ ஏங்கிட்ட வா அப்படின்னு நிக்கிற ஒரே ஆம்பளைங்க நாங்க தான். கண்டிப்பாக மக்கள் இந்த பக்கம் வந்து தான் ஆகணும். அதுக்கான நேரமும் காலமும் இன்னும் கணிச்சிக்கிட்டே தான் இருக்குது. இந்த தேர்தல் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு அதிகார வர்க்கத்தை நோக்கி நகர்ற தேர்தலாக இருக்கும், அதிகார மையத்தை நோக்கி நகர்ற தேர்தலாக இருக்கும். கண்டிப்பாக நமக்கான வெற்றிங்கிறது இங்கே தெரிஞ்சிடும். ஒரு 4 மாதத்தில் தேர்தலுடைய முடிவுகள் வரும்போது தெரிஞ்சிடும். எந்த விதமான இந்த கேடுகட்ட அரசியல் இல்லாமல் தூய அரசியலை மட்டுமே செஞ்சு, மக்களுக்கான அரசியலை செஞ்சு, சேவை அரசியல், செயல் அரசியலை செஞ்சு ஒரு கட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்றதுங்கிறது இந்திய அரசியல்லையே ஒரு தவிர்க்க முடியாத பாராட்டுக்குரிய விஷயம். அப்படி நாங்கள் நகர போகிறோம். நிச்சயமாக இந்த நாடு பார்க்க தான் போகுது. அதில் ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் நகர்ந்து நாங்கள் தவிர்க்க முடியாத இன்னும் அத்தியாவசியமான ஒரு சக்தியாக மாறுவோம். அது நடக்கும். சரி, ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின். நம்ம ரொம்ப நேரமாக பேசிட்டோம், மக்களுக்குமே போர் அடிச்சுனா, அதனால் ஃபைனலாக ஒரு கொஸ்டின். இப்போ இதுவும் வந்து எகைன் வந்து விஜய் பற்றின ஒரு கேள்வி தான். இப்போ விஜய் வந்து தனிச்சு நின்றார்னா, திரும்பி முதல்ல இருந்து விஜய் மட்டும் தனிச்சு நின்றார்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு என்ன ஆகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டணிக்கு போனாலும் நாம் தமிழர் கட்சி காலின்றாங்க. அந்த தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் விஜய் என்ன ஆவார்? ஷார்ட்னு சொல்லிட்டு விஜயே இருக்க மாட்டார். நான் சொன்னேன், விஜய் திரும்பி படத்துக்கு நடிக்க போயிடுவார். திரும்பி அரசியலே இருக்க மாட்டார். தமிழக விட்டுக்குன்னு ஒரு கட்சி இருக்காது, எல்லாத்தையும் கலைச்சிக்கிட்டு அங்கிட்டு போயிடுவார். இப்போ இவரை விட பெரிய ஆள் தான் சிரஞ்சீவி. அவர் கட்சியை கலைச்சிட்டு போய் காங்கிரஸோட இணைச்சார். அதில் ஒரு கட்சி பிரிஞ்சு வந்து அவருக்கு இப்போ அரசியல் நாட்டமே இல்லை, அந்த மாதிரி கரைஞ்சிட்டார். அந்த மாதிரி தான் இதுவும் நடக்கும். விஜய் மட்டும் நிற்கிற தொகுதியில் அது சரியான தொகுதியாக இருப்பின் அவர் அங்கே ஒரு வேலையை செஞ்சு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஏன்னா அது ஒரு மனிதர் கட்சி தான், அப்படி தான். ஆனால் விஜயகாந்த் மாதிரியான ஒரு ஆள், அவர் ஒரு நல்ல பிம்பம் இருந்துச்சு, அங்கங்கே அவர் ஒரு ரசிகர் மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாற்றி வச்சுருந்தார், தொடர்ந்து அரசியலுடைய செயல்பாடுகள் இருந்தார். அவரை மாதிரி ஒரு ஆளுக்கே கூட ஒருத்தவர் நின்று அவர் இந்த தொகுதியில் நில்லுங்கன்னு சொல்ல வேண்டியது இருந்துச்சு. சரியா? அந்த மாதிரி விஜய்க்கு யாரும் இல்லை. இங்கே நமக்கு கூட வச்சிருக்கிறதெல்லாம் ஐயா ஆதவர் சொன்ன லாட்ரி வித்தவர், இந்த குவார்டர் வித்தவர், அவர் பேர் என்ன புசி ஆனந்த், இந்த மாதிரி ஆட்கள் தான் நம்ம கூட வச்சிருக்கோம். செங்கோ இட்டையன் இருக்கிறார். ஆமா, அது வேற 84 தொகுதியில் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிற வேலையில வாக்கு குறையும்ல, நாம் தமிழ் கட்சியோட வாக்கு பறிப்பாங்க. இல்ல, அது எங்களுக்கான வாக்கு இல்ல. நம்மளுடைய வாக்குங்கிறது தமிழ் தேசியத்துக்கான வாக்கு, மாற்றுக்கான வாக்கு. அவங்க டார்கெட் பண்றது இவங்க செய்யற அரசியல் மூலியமா இவங்க யாருடைய வாக்கை பெற முடியும்னாலே, இத்தனை ஆண்டு காலமா இந்த திராவிட அரசியல நம்பிட்டு இருந்தவங்க, கலைஞருங்கிற ஒரு இமேஜுக்கு ஓட்டு போட்டவங்க, ஜெயலலிதாங்கிற ஒரு இமேஜுக்கு ஓட்டு போட்டவங்க, அவங்க தான் இமேஜ் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, ஒரு பிம்பத்தின் மேல நம்பிக்கை வச்சவங்க. அவங்க தான் அந்த பிம்பத்தை தவிர்த்துட்டு இந்த பிம்பத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு.
அப்ப நாம் தமிழர் கட்சி ஓட்டர்ஸ் அங்க போமா? நாம் தமிழர் கட்சி ஒரு பிம்பத்துக்கான ஓட்டே கிடையாது. இங்க சீமானே சேராத, சீமானே போய் நாங்களே நாம் தமிழர் கட்சியே போய் வாக்கு கேட்காத ஊரெல்லாம் இருக்குது. ஆனா அங்கெல்லாம் கூட நாம் தமிழர் கட்சி ஓட்டு விழுந்திருக்குன்னா நாம் தமிழருடைய கருத்தும் சித்தாந்தமும் போய் அப்ப விஜய் இல்ல, இப்ப விஜய் இருக்கார்ல. அதான் அவர் இருந்தாலுமே இந்த வாக்காளர்கள்ங்கிறது வேற. நாம் தமிழர் கட்சியுடைய வாக்காளர்கள் இளம் தலைமுறை புரட்சியாளர்கள். இங்க மாணவர் பாசறையில இருந்து மணலரை பாசறை. இல்ல நான் நிறைய சமூக வலைதளங்களை பார்க்க, இதுக்கு முன்னாடி நான் வந்து நான் தாவேகா இது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினேன். இப்ப வந்து அவர் சீமான் அவர்கள் எதிர்த்து பேசிட்டார். யூடியூப்ல ஒவ்வொருத்தரும் நான் அஜித் ரசிகன், விஜய் தொண்டன், அஜித் ரசிகனா இருந்தா லைக் பண்ணுங்க, விஜய் ரசிகனா இருந்தா லைக் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இது ஒரு பெரிய வியூக வகுப்பு மாதிரி. இல்ல அது நான் நிறைய பார்த்தேன். என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து ஒருத்தர் சொன்னாரு, டேய் நான் நீ சொன்னேன்றதுக்காக நாம் தமிழர் கட்சி தான் ஓட்டு போட்டேன், இந்த தடவை விஜய் வந்துட்டா நான் விஜய் தான். அப்ப எப்படி பார்த்தா ஒரு 1-2 ஓட்டு. ஆனா அவன் வந்து அதிமுக ஓட்டு போட்டிருக்கான். அவன் அதிமுக ஓட்டு போட்டிருக்கான். இது வரைக்கும் போடல, போட்டு வாங்கும்போது சொல்லிவிட்டான், உண்மையா சொல்லிவிட்டான். சரி, சப்போஸ் அப்படி இருக்காங்கல்ல, அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒரு சிறிய தொகை வேணா. அப்ப இல்ல நான் இதான் கேக்குறேன், இது அந்த ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சுன்னா அது ஒரு சோர்வாய்க்கிறாதா நாம் தமிழர் கட்சி? அதில் ஓட்டு பர்சன்டேஜ் முதல்ல குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா இங்கே நாங்கள் 1% 8% வந்தவங்க. நாங்கள் ஓட்டு சதவீதத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த 8% லாயல் ஓட்டர்ஸும்பாங்க. ஒரு களத்தில் லாயல் ஓட்டர்ஸுங்கிறவங்க என்னன்னா, இந்த 36 லட்சம் பேரும் நாங்கள் ஜெயிச்சு பிரதமர் ஆயிருவோம்னு நினச்சி போட்டவங்களா? இல்லை ஜெயிச்சு முதலமைச்சர் போட்டவங்களா? நான் தான் அமைச்சர் நினைச்சு போட்டவங்களா? அது வந்து எனக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு பங்களிப்பு இவங்களுடைய இந்த அரசியலுக்கு நான் வாக்கு மூலமா ஒரு பங்களிப்பு செலுத்துறேன். அவங்களுக்கு நான் கூட நிற்கிறேன், நானும் கூட இருக்கேன்ப்பா, நீங்க இன்னும் கொஞ்சம் ஓடுங்கப்பா, அப்படி கொடுத்த தைரியம் தான் நாங்கள் இத்தனை லட்சம் வாக்குகள் எங்களுக்கு விழுந்ததுக்கான காரணம். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த மாதிரியான இதுதான். நாங்கள் ஜெயிக்காட்டியும் பிரச்சனை இல்லை, இன்னொரு தேர்தல் வருது, நாங்கள் அப்பயும் ஜெயிக்கலைன்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் விஜய் அப்படி கிடையாது. அவர் ஜெயிக்கிற குதிரை நம்பி ஏறி இருக்கேன். ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்சா இறங்கி ஓடிடுவேன், அவன் கூடவே இருக்க மாட்டான். அவனுக்கு தேவையே இல்லை விஜய், அவனுக்கு ஒரு ஜெயிக்கிற குதிரை தான் வேணும். இல்லை எனக்கு வேணான்றான். ரொம்ப மலிவா நீங்க விஜய பேசிட்டு இருக்கீங்க, அவரோட அரசியலை நீங்க வந்து குறைச்சு மதிப்பிடுறீங்க. சரி, என்ன நடக்குது? அரசியலாவே நான் அதை மதிப்பிடலன்ட்டேன். சும்மா அரசியலா மதிப்பிட நான் இவ்வளவு நேரம் பேசவே மாட்டேங்க நான் விஜயை பத்தி. அவரே இவ்வளவு நேரம் பேசல. அவர் வேட்பாளர் போடட்டும், வேடசுந்தூரில் வேட்பாளர் போடட்டும், வேலை செய்யட்டும், நான் அப்போ பேசிக்கிட்டு சரி அப்போ யார் அவங்க லட்சணம் என்ன, அவங்க தேர்தலில் என்ன செய்கிறாங்க, வாக்குறுதி என்ன கொடுக்குறாங்க. அதனால் எங்களுக்கு சொல்லப்பட்டது ஒன்று தான், எங்களோட கட்சியில் களத்தில் நாங்கள் எதிரியை வீழ்த்துவோம், களத்துக்கு முன்னாடியே உதிரியை வீழ்த்துவோம். உதிரிங்கிற நாங்கள் சொல்ல வர்றது தாவேக்காவை. அந்த மாதிரி அது மக்கள் மூலமாக அவங்க அம்பலப்பட்டு இல்லை, அவங்க ஆயிடுவாங்க. அவங்க உதிரியா இல்லை உங்களை அது உதிர போகிறாங்களா இல்லை பதற போகிறீங்களா அப்படின்றத பொறுத்துறது. அவங்க தான் செதற போகிறாங்க. இந்த தேர்தலுக்கு அப்புறம் எங்கே போவாங்கன்னே தெரியாமல் செதறி ஓட போகிறாங்க. நிறைய நடந்திருக்கு இந்த நாட்டில். இந்த தேமுதிகாக ஓட்டு போட்ட எதிர்கட்சி ஆக்கினவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. புரியுதா? 40 தொகுதியில் ஜெயிக்க வச்சாங்க, நின்னாரு ஐயா, வெற்றி பெற்றாரு. அவங்களாம் எதிர்கட்சியா இருந்தாங்க. எதிர்கட்சியா தெரியல. அதெல்லாம் ஒரு பிம்பத்துக்கு விழுகிற ஓட்டுங்கிறது ஒரு இமேஜ் பாலிடிக்ஸில் அந்த மாதிரி ஒரு ஓட்டு அந்த பக்கமாக போகும், அதுக்கப்புறம் அது இருக்காது. அதனால் அதை ஒரு பெரிய விஷயமா பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. 2026 படைப்பும் புதிய அரசியல் வரலாறு. நாம் தமிழர் கட்சி களம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக இருக்குது. நிச்சயமாக நம்ம வெல்வோம். சரி, இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. நன்றி. நன்றி, நேயர்களுக்கும் நன்றி, கேமராமேனுக்கும் நன்றி. ஒளிப்பதிவாளர் கருப்புசாமியுடன் உசைன்.